புதுசா பூக்கிற பூவோட வாசனையும் மலர்ச்சியும் எல்லாருக்குமே பிடிக்கும். அதே மாதிரி தான் நம்ம புத்தம் புது காலையோட செக்மெண்ட்ஸும் எல்லாருக்கும் பிடிக்கும். வெறும் பிடிச்ச மாதிரி மட்டும் இல்லாம எல்லாரோட வாழ்க்கைக்கும் உதவுற மாதிரியான செக்மெண்ட்ஸ் தான் நம்ம புத்தம் புது காலையில இருக்கு. இந்த நாள்ல அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். हल्के से बोले कल के नजारे புத்தம் புது காலை பொன்னிற வேலை. என்ன தைரியம் இருந்தா என் பாட்டுக்கு நீ எச பாட்டு பாடுவ? மேடம், ஒரு சின்ன கரெக்ஷன். தான் ஒரிஜினல் வெர்ஷன், உங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த வெர்ஷன் தான். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா ரெண்டுமே இளையராஜாவோட சாங் தான். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பாட்டு 33 இயர்ஸ்க்கு முன்னாடி கம்போஸ் பண்ணது. ஆனால் இப்போ கேட்குறப்ப கூட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல. இந்த எவர்கிரீன் சாங் போலவே தினம் வரும் காலையும் நமக்கு ரொம்பவே புதுசானது. அந்த வகையில் சூரிய உதயத்தை வச்சு கணிக்கிற நல்ல நேரம், ராவுகாலம், எமகண்டம், குளிகையெல்லாம் எப்பப்பன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது சூரியோதயம். இன்று 15/9/2014 திங்கட்கிழமை, ஜெயபருடம் ஆவணி மாதம் 30ஆம் தேதி. இன்றைய சூரியோதயம் 6:03 ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகன் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, திதி சப்தமி, ரோஹிணி நட்சத்திரம். நல்ல நேரம் எனும் சுபபோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 1 மணி வரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. அமிர்த யோகம் கூடிய சுபதினம். இன்று துலா ராசிக்கு சந்திராஷ்டமம். கீர்த்தி, நீ ஒருத்தங்க கிட்ட சாரி கேட்கணும்னு நினைச்சா என்ன பண்ணுவ? வாயால தான் சாரின்னு சொல்லுவேன். இதெல்லாம் ஒரு கேள்வியா? அதான்னு பார்த்தேன். இந்த காலத்துல சாரி கேட்கறது அப்படிங்கிறது ஹாய் பாய்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது. ஒருத்தங்க நிஜமாவே வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைச்சாங்களா தொட்டு வணங்குவாங்க தெரியுமா? இல்ல, பொதுவா கடவுளை தான் நம்ம தொட்டு வணங்குவோம். மனுஷங்களை யாரும் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அப்படின்னா கடவுளும் மனுஷங்களும் ஒன்னா? கிட்டத்தட்ட அப்படிதான். ஏன்னா நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு கடவுள் இருக்காரு அப்படிங்கிறது தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம். போற போக்க பார்த்தா அர்த்தமுள்ள ஆன்மீகத்தை நீயே தொகுத்து வழங்கிடுவ போல இருக்கு. அப்படி எல்லாம் கிடையாது. அதாவது அவங்க பண்ணாதான் கரெக்டா இருக்கும். இது அர்த்தமுள்ள ஆன்மீகம். அன்பார்ந்த வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் என்ற பகுதியில் இன்று முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்கிற கருத்தை நம்முடைய ஆன்மீகம் எப்படி பார்க்கிறது என்று பார்க்கவிருக்கிறோம். ஒரு பிறவியில் செய்த செயல்கள் மறுபிறவியில் எதிரொலிக்கின்றன. ஒரு பிறவியில் செய்த தவறுகள் மறுபிறவியில் சரி செய்யப்படுகின்றன. இது நமது ஆன்மீகம் கூறுகிற ஒரு செய்தி. ஒரு வனாந்திரமான பிரதேசம். ஆகுகன் ஆகுகி என்கிற இரு வேட்டுவ தம்பதியர் அந்த வனப்பகுதியில் வாழ்ந்து வந்தார்கள். ஒரு குகை. ஆகுகன் கணவன், ஆகுகி மனைவி. அவர்கள் இருவரும் வேட்டையாடி அந்த குகையில் வசித்து வந்தார்கள். ஒரு முனிவர், அவர் அந்த காட்டுப்பகுதியை தாண்டி அயல் தேசத்தில் உள்ள ஒரு கோயிலுக்கு செல்ல மனம் விரும்பினார். அதன் பொருட்டு அவர் தன்னுடைய பிரதேசத்திலிருந்து அதிகாலையில் புறப்பட்டு நடந்து வரத் தொடங்கினார். அவர் செல்ல வேண்டிய இடம் வெகு தூரம் உள்ளது. இடையே அந்த காட்டை அவர் கடந்து செல்கிற பொழுது சூரியாஸ்தமனமாகிவிட்டது, இருளத் தொடங்கிவிட்டது. இந்த இருட்டில் காட்டில் நடப்பது என்பது பாதுகாப்பானது அல்ல. இந்த நேரத்தில் இந்த இடத்தில் வந்து சிக்கிக் கொண்டோமே, எங்காவது தங்க வேண்டுமே என்று அவர் சுற்றுமுற்றும் பார்த்தபோது சற்று தொலைவில் ஒரு குகை தென்பட்டது. அதன் வாயிலில் கோலம் இடப்பட்டிருந்தது. அந்த குகையில் யாரோ வசிக்கிறார்கள் என்பது தெரிந்தது. அவர் அந்த குகையை நோக்கி சென்றார். குகையில் இருந்த ஆகுகன் ஆகுகி இருவரும்
அந்த முனிவரை மிகுந்த அன்போடு வரவேற்றார்கள். இந்த நேரத்தில் எங்கே புறப்பட்டீர்கள்? இருள் சூழத் தொடங்கியிருக்கிறது. இன்றிரவு எங்களுடன் தங்கிவிட்டு நாளை காலை நீங்கள் பயணம் புறப்படலாம் என்று அவர்கள் அன்போடு உபசரித்தார்கள். தங்களிடமிருந்த தேன், தினைமாவு போன்றவற்றை அவருக்கு விருந்துபசாரமாக ஆகாரமாக கொடுத்தார்கள். அந்த தம்பதியர் தன்மேல் காட்டிய அன்பு, அவர்களிடையே இருந்த அந்யோன்யம், இவற்றையெல்லாம் பார்த்து முனிவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். உணவு உண்ட பிறகு இரவு உறங்க வேண்டும். குகை மிகச்சிறிய குகை. அந்த குகையில் இருவருக்கு மேல் தங்க முடியாது. இப்பொழுது மூன்றாவதாக முனிவர் வந்திருக்கிறார். எனவே ஆகுகன் ஆகுகி இருவரும் யோசித்தார்கள், முனிவரும் ஆகுகியும் குகைக்குள் தங்கட்டும், குகையின் வெளியே வாயிலில் ஆகுகன் என்கிற அந்த வேடன் காவல் காத்து நிற்கட்டும் என்று அந்த தம்பதியர் முடிவு செய்தார்கள். குகையில் இந்த முனிவரும் அந்த ஆகுகி என்கிற அந்த பெண்மணியும் தங்கியிருக்கும் போது காட்டு விலங்குகள் திடீரென்று புகுந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த குகையின் வாயிலை மிகப்பெரிய கல்லை கொண்டு வந்து அடைத்தான் அந்த ஆகுகன் என்கிற அந்த வீரன், அந்த வேடுவன். அவன் வெளியே காவல் காத்து நின்று கொண்டிருந்தான். உள்ளே அந்த முனிவர் தியானம் செய்துவிட்டு ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்து விட்டார். வேடவனுடைய மனைவி ஆகுகியும் படுத்து உறங்கிவிட்டாள். அதிகாலையில் இருவரும் எழுந்தார்கள். ஆனால் அந்த குகையை மூடியிருந்த பெரிய கல் திறக்கப்படவில்லை. வெளியே ஆகுகன் இருக்க வேண்டும், அவன்தான் அந்த கல்லை திறக்க வேண்டும், அவனுக்குத்தான் அத்தகைய வலிமை உண்டு. எனவே அன்பரே நாதா என்றெல்லாம் அந்த வேட்டு வச்சு உரத்த குரல் எடுத்து இடையே இருந்த ஒரு இடுக்கின் வழியாக அழைத்து பார்த்தாள். ஆனால் வெளியே எந்த சத்தமும் கேட்கவில்லை. பிறகு அந்த முனிவரும் அந்த வேட்டு வச்சியும் சேர்ந்து மிக கடின முயற்சியின் பேரில் மெல்ல மெல்ல குகையை அடைத்திருந்த அந்த கல்லை தள்ளிவிட்டு இடைவெளியின் வழியாக வெளியே வந்து பார்த்தால் வெளியே அந்த பெரிய விபரீதம் நிகழ்ந்திருந்தது. கடந்த இரவு ஏதோ ஒரு கொடிய விலங்கு, சிங்கமோ புலியோ வந்து அடித்து அந்த வேடனை கொன்று தின்றிருந்தது. அந்த வேடனுடைய எஞ்சிய மாமிச துணுக்குகளும் எலும்புகளும் அந்த குகை வாயிலில் கிடந்தன. முனிவர் மாளாத துக்கமடைந்தார். தன்னுடைய வருகையால் இவர்களுடைய அமைதியான அன்பான இல்லறம் இப்படி கெட்டுவிட்டதே, அந்த வேடன் இப்படி கொல்லப்பட்டு விட்டானே என்றவர் கண்ணீர் விட்டு கதறினார். ஆனால் வேட்டு வச்சு ஒரு தீர்மானம் செய்தாள். முனிவரே, இது உங்களால் நிகழ்ந்தது என்று நீங்கள் வருந்த வேண்டாம். இது விதி, இது நடந்துவிட்டது. எனவே என்னுடைய கணவரின் ஆன்மா நல்ல கதிக்கு போவதற்கு முதலில் எஞ்சி இருக்கிற இந்த துணுக்குகளை எரியிடுவோம் என்று சொல்லி சுள்ளிகளை எல்லாம் பொறுக்கி கொண்டு வந்து போட்டு இந்த மாமிச துணுக்குகளை அவற்றின் மேல் போட்டு நெருப்பு வைத்து கொளுத்தினால் அது திகுதிகுவென்று பற்றி எரிய தொடங்கியது. முனிவர் பார்த்து கொண்டே இருக்கிற போது அடுத்த விபரீதம் நிகழ்ந்தது. அந்த வேட்டு வச்சியான ஆகுகி, என் கணவர் இல்லாத உலகில் நான் வாழ விரும்பவில்லை, முனிவரே உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் என்று சொல்லி திடீரென்று அந்த நெருப்பிலேயே குதித்து விட்டாள். அவளும் அந்த நெருப்பில் விழுந்து உயிரை நீத்து விட்டாள். இதை பார்த்து கொண்டே இருந்த முனிவர் யோசித்தார், நல்ல கணவன் மனைவி, இனிமையான இல்லறம், நேற்று நான் வராதிருந்தால் அவர்கள் தொடர்ந்து பல்லாண்டு காலம் அமைதியாக வாழ்ந்திருப்பார்கள். என்னுடைய வருகையால் அல்லவா இருவரும் இறந்து விட்டார்கள். இந்த ஒரு குற்ற உணர்ச்சியோடு நாம் இனிமேல் வாழ வேண்டுமா என்றெண்ணி அவர் தானும் அந்த அக்னியில் குதித்து உயிரை விட்டுவிட்டார். மூவருடைய உயிரையும் உடலையும் குடித்த அந்த அக்னி திகுதிவென்று எரிந்து பிறகு அடங்கியது. காலம் சென்றது. நளன் பிறந்தான், தமயந்தி பிறந்தாள். ஆகுகன் என்கிற வேடன்தான் நளனாக பிறந்தான். இந்த ஆகுகி என்கிற வேட்டுவச்சி தான் தமயந்தி என்ற ராஜகுமாரியாக பிறந்தாள். இந்த நளனும் தமயந்தியும் வெவ்வேறு தேசங்களில் பிரிந்திருந்தார்கள். முற்பிறவியில் இந்த நளன் தமயந்தி இருவரையும் பிரிக்க காரணமாக இருந்த அவர்கள் இறப்புக்கு காரணமாக இருந்த அந்த முனிவர் அன்னப்பறவையாக மறுபிறவி எடுத்தார். அந்த அன்னப்பறவை நளனுக்கும் தமயந்திக்கும் இடையே தூது சென்று அவர்கள் இருவரையும் இணைத்து வைத்தது என்கிறது நம்முடைய மகாபாரத இதிகாசத்தில் வருகிற கதை. எனவே ஒரு பிறவியில் செய்த செயல்கள் மறுபிறவியில் தொடரும் என்பது நம்முடைய ஆன்மீக மரபு சிந்தனை. இந்த பிறவியில் நல்லவற்றை செய்தால் மறுபிறவியில் நல்லதை அடையலாம். இந்த பிறவியில் தீயவற்றை செய்கிற பொழுது மறுபிறவியில் நாம் அந்த தீயவற்றை அனுபவிக்க நேர்கிறது. ஆகையால் இயன்றவரை நல்ல செயல்களையே செய்து வாழ வேண்டும் என்பதை நம் ஆன்மீகம் மிகுந்த அர்த்தத்துடன் அறிவிக்கிறது என்ற கருத்தை இன்று பார்த்தோம். அடுத்த அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் வேறொரு கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
அந்த காலத்துலலாம் பெரியவங்க சின்ன பசங்களுக்கு புராண கதைகள் நீதி நெறிகள்லாம் சொல்லி வளர்த்தாங்க. இந்த காலத்துல பெரியவங்களுக்கு சொல்ல இஷ்டமும் இல்ல, சின்னவங்களுக்கும் கேட்குற இன்ட்ரெஸ்ட் இல்ல. இப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே டிவிடி சிடின்னு வந்துருச்சு. டிவிடி சிடிஸ் எல்லாம் வந்தாலும் விஷயம் தெரிஞ்சவங்க சொல்ற மாதிரி இருக்குமா? விஷயம் தெரிஞ்சவங்க நம்மளோட அடுத்த செக்மெண்டான சொல்ல சொல்ல இனிக்குதையால சொல்ல காத்துட்டு இருக்காங்க. இது சொல்ல சொல்ல இனிக்குதையா. விஸ்வாமித்திரர் மேலே கூட்டி கொண்டு போகிறார். 2 பேரும் வேகமாக வரா. விஸ்வாமித்திரர் திரும்பி பார்த்தார். பொழுது ரொம்ப முள் காடு எல்லாம் இருக்கு. காடும்னா என்ன இருக்கும்? முள் கல் எல்லாம் இருக்கும். அதை பார்த்தார். அவளுக்கு சோர்வு பசி தாகம் இதெல்லாம் ஏற்படக்கூடாதுன்னு பார்த்தார். விஸ்வாமித்திரர் 2 மந்திரங்கள் பலா அதிபலா என்று சொல்லக்கூடிய 2 மந்திரங்கள் உபதேசித்து வைத்தார் இந்த குழந்தைகளுக்கு. அவர்களும் கேட்டார்கள். பலா அதிபலா என்ற மந்திரங்களை கற்றுக்கொண்டார்கள். இதுக்குன்ட்டு நாமும் பலா அதிபலான்ற மந்திரத்தை என்னப்பா பசி தானே ரொம்ப கஷ்டமாக இருக்கு, பசி வந்தா பலா அதிபலா அதிபலான்ட்டு ஒரு 108 தடவை சொன்னால் போருமே, அந்த பசி போயிடுமே அப்படின்னா 108 தடவை சொன்னால் பசி ஜாஸ்தி ஆகிடும் நமக்கெல்லாம். இல்லை நல்லா சித்தி பெற்றவர் சொல்ல வேண்டும், ஆச்சாரியன் நல்லா சித்தி பெற்றவர் சொல்ல வேண்டும். அதே போல இவ்விடத்திலே விஸ்வாமித்திரர் சொல்லிக் கொடுத்தார் இந்த மந்திரத்தை. மேலே சென்று விட்டார்கள். அப்பொழுது ஒரு இடத்திலே ராத்திரி ஆயிடுத்து, தூங்க வேண்டாமோ? அப்பொழுது படுத்து கொண்டார்கள். 3 பேரும் படுத்துருக்கா. படுத்துன்றதா கார்த்தாலேயே விஸ்வாமித்திரர் வேகமாக கடத்தல இருந்துட்டார். ஏன்னா ஏதாச்சும் ஒரு காரியம் செய்யணும்னா அந்த காரியத்திலேயே மனசு ஓடின்னு இருக்கும். என்ன நடக்க போகிறதோ அப்படின்ட்டு தூக்கமே வராது. ஒருத்தர் ஆற்றுல கல்யாணம்னா அந்த கல்யாணத்தில் அவள் அப்பா தூங்குறா, நல்லா தூங்கிட்டு வரா. அவள் அப்பாவுக்கு தூக்கம் வருமா? தூக்கமே வராது. எப்படி கல்யாணம் நடக்க போகிறதோ அப்படின்னே நினச்சிட்டு இருப்பார். அந்த மாதிரி இவ்விடத்துல விஸ்வாமித்திரன் நினச்சிட்டு சீக்கிரம் எழுந்துட்டார். சீக்கிரம் எடுத்துட்டு பார்த்தா ராமன் நன்றாக தூங்கி கொண்டிருக்கிறான். பார்த்தார். அவனுக்கு சுப்பிரபாதம் பாட வேண்டும் என்று பார்த்தார். திருப்பலி எழுச்சி பாட வேண்டும் அப்படின்னு பார்த்தார். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசாத்தூலா கர்த்தவ்யம் தெய்வமன்னிகம். ஆச்சரியமான ஸ்லோகம். இது எல்லா கோயிலிலேயும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த ஸ்லோகத்திற்கு என்ன அர்த்தம்? கௌசல்யா சுப்ரஜா, கௌசல்யினுடைய பிள்ளையே அப்படின்னா. கௌசல்யினுடைய பிள்ளை பெத்த வயிற்றுக்கு பட்டம் கட்டுகிறார். யாரு? விஸ்வாமித்திரன் வயிற்றுக்கு பட்டம் கட்டுகிறார். இந்த ஸ்லோகத்திற்கு சரிமா பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம்னா அர்த்தம் காட்டுகிறார். இதிலே தெரிவிக்கிறார். கௌசல்யான்னு எதிர்க்கு சொல்லணும், ராமதாசரத ராமா அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. தசரதனுடைய பிள்ளையே ராமான்னு சொல்லியிருக்கலாமே. கௌசல்யா சுப்ரஜா ராமா, கௌசல்யனுடைய பிள்ளையன்னு எதுக்கு சொல்றார் அப்படின்னா, கௌசல்யை தானே அனுப்பி வச்சா. தசரதன் என்னவோ அனுப்பிட்டான், நான் கௌசல்யை அனுப்பி வைக்கணுமே. கௌசல்யை அனுப்பினா தானே என் காட்டுக்கு வர முடியும். கௌசல்யை அனுப்பாத எப்படி காட்டுக்கு வர முடியும்? வேடிக்கையாக சொல்லுவது உண்டு. கும்பாபிஷேகம், ஒரு ஊரில் கும்பாபிஷேகம் கொஞ்சம் பணம் கேட்டு ஒருத்தர் பணக்காரராத்துக்கு ஒருத்தர் வந்திருக்கார். இன்னே கும்பாபிஷேகம் நல்ல காரியம், இதுக்கு நம்ம நிறைய பணம் கொடுக்கணும் அப்படின்னு ஃபைன் எடுத்தார். என்ன எவ்வளோ பணம் போடணும் அப்படின்னார். என்ன உள்ளேருந்து பொண்டாட்டி அப்படின்ட்டு இரும்பினா கொஞ்சம் கணச்சா. உன்னே ஏதோ கூப்பிட்றான்ட்டு நினச்சிட்டு நேராக உள்ளே போனார். இதோ 1 நிமிஷம் அப்படின்னு உள்ளே போனார். இப்போ என்னடி என்ன வேணும் அப்படின்னா, போங்கண்ணா நீ மாட்டு ஃபைட் எடுக்கிறேன், இவ்வளோ வேணும்னு போடுறேன். நமக்கு ஒரு பிள்ளை இருக்குது, பிள்ளை என்ன பண்ணுறது? பிள்ளைக்கு நம்ம சொத்து சேர்க்க வேணாமா? கடைசியில் அந்த நம்மெல்லாம் நடுத்தரில் நிற்க வச்சுட்டு அவன் நல்லா ஆற்ற வாங்கின்னு இருப்பா. நீ அதுக்கெல்லாம் நம்ம என்னை கேட்டுட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னா. நீ கத்தாரடி வாசல் அவர் இருக்கார், போங்கண்ணா வாசல் அவர் இருந்தால் இருந்துட்டு போகிறார், கேட்டுன்னு தான் கொடுக்கணும், இனிமேல் எதுக்கும் கொடுக்க கூடாது அப்படின்றவா இவர். அந்த மாதிரி சொன்னாளா? கௌசல்யை சொன்னாளா? என்ன சொல்லியிருக்கணும்? நேராக ராமன் வந்து கேட்டிருப்பான். கௌசல்யை கிட்ட கேட்காத வருவானா? கௌசல்யை கிட்ட வந்து அம்மா ராட்சசர்களோட யுத்தம் செய்ய விஸ்வாமித்திரர் வந்து கேட்குறாரு. என்ன வேலை அப்பா கொடுக்குறேன்னு இருக்கார், என்ன நீ அனுப்பி வைக்கணும்னு சொன்ன உடனே கௌசல்யை நாம இருந்தோன்னா போடா
உங்கள் அப்பாவுக்கு வேறு வேலையே இல்லை. நான் தானே வயிற்றில் வச்சு பெத்தேன், 10 மாதம் வயிற்றில் வச்சு பெத்தேன். ஒன்று உங்கள் அப்பாவா பெத்தார்? எவ்வளோ கட்டப்பத்து பெற்றிருக்க? ராட்சசர்களோட யுத்தமா? இதெல்லாம் ஒன்று வேணாம், நீ ஆற்றுலையே கடை. அப்பா சொன்னதெல்லாம் கேட்காது, நீ ஆற்றுலையே இருடா, நான் சொல்கிறது கேளு அப்படின்ட்டுருவா. அந்த மாதிரி இவ இந்த கௌசல்யா ஏதாவது சொன்னாளா? எதுவும் சொல்லலை. இதனாலே இந்த கௌசல்யக்கு நன்றி பாராட்டுகிறார், நன்றி சொல்கிறார். கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வ சஞ்சா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்த்தூடா. உத்திஷ்டா அப்படின்னா நான் எழுப்ப வேண்டியதா இருக்கேன், நீ என்ன அழகா படுத்து தூங்கிட்டு இருக்க. குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நிட்டி வடதிசை விண்டு காட்டி தென்திசை இலங்க நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவணை துயிலுமா கண்டு உடனட குறுகுமாளோ என் செய்கேன் உலகத்தீரே. ஆச்சரியமா படுத்துட்டு இருக்கோம். குடதிசை முடியை வைத்து, குடதிசைனா மேற்கு பக்கம், என்ன ஆச்சரியமா அப்படி படுத்துட்டு இருக்கான். கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு பொங்குநீர் பரந்து பாயும் பூம்பொழில் அரங்கம் தன்னுள் எங்கள் மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்க கண்டும் எங்களம் மறந்து வாழ்ந்தேன் ஏழையேன் ஏழையேனே. கிடந்தது ஓர் கிடக்கை. ஆச்சரியமா படுத்துட்டு இருக்கா. எப்படி படுத்துட்டு இருக்கானே தெரியலையே, எப்படி படுத்துட்டு இருக்கா அப்படின்றார். ஒரு உபன்யாசத்துல இதையே ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கார். அவன் எப்படி படுத்துட்டு இருக்கானே தெரியலையே அப்படின்னார் தொண்டர் எப்படி ஆழ்வார் அப்படின்னார். தானே ஒருத்தர் உபன்யாசத்துல நின்றுட்டார். சுவாமி அவன் எப்படி படுத்துட்டு இருக்காருன்னாலே பார்க்கணும். இன்னைக்கு ராத்திரி ஒரு எக்ஸ்பிரஸ் அதை பிடிக்கிறேன், இன்னைக்கு ராத்திரி ட்ரெயினை பிடிக்கிறேன், ட்ரெயினை பிடிச்சி நாளைக்கு கார்த்தால அங்கே டைரெக்டாக போகிறேன், அங்கே பெருமாளை பார்த்துட்டு கேட்டு ட்ரெயினை பிடிச்சி திரும்பி இங்கே டைரெக்டாக வரேன், எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லிடுறேனே அப்படின்னா. தானே பஞ்சாச்சகர் சொன்னார். தொடரடிப்படி ஆழ்வாருக்கு பரிபூர்ணமாக காட்டியிருக்கான் அவன் உடம்ப திருப்பேடிய, அவருக்கே தெரியல அப்படின்னா அப்புறம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு உபன்யாசகர். அப்படி படுத்துட்டு இருக்கான், அவ்வளோ அழகாக படுத்து கொண்டிருக்கிறான். ஆச்சரியம், ஓர் கிடக்கை எப்படி படுத்துட்டு இருக்காளோ தெரியலையே என்று சொல்லும்படியா படுத்து கொண்டிருக்கிறார். அப்படி படுத்துட்டு இருக்கான். இதை பார்த்தா எப்படி எச்சைகீன் உலகத்தீரே உடலட குறுகுமாலோ எச்சைகீன் உலகத்தீரே. இதெல்லாம் பார்த்தா என்னோட உடம்பு ஊறி போயிடுது. நீங்க என்ன பண்ணி என்ன கஷாயத்தை சாப்பிட்டு நீங்க இப்படி எபெருமானை சேய்ச்சு உருகாம இருக்கேன், எனக்கு ஏதோ உடம்பு உருகிட்டு இருக்கேன், கஷாயத்தை சொல்லுங்க, என்ன கஷாயம் சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்கிறார் தொண்டரடிப்படி ஆழ்வார். அப்படி ஆச்சரியமா படுத்துட்டு இருக்கோம். இவனை போய் எழுப்பணுவேன் என்று ரொம்ப வருத்தம். உன்னப்புக்குவாயை மறப்பாரை போல. சரிமா விஸ்வாமித்திரர் ஒரு நேரம் வந்தார். இது எதுக்காக கூட்டிட்டு வந்தார்? தாடகையை கொல்லணும், சுபாவை கொல்லணும், மாரிச்சனை கொல்லணும், யாகத்தை பண்ணோன்றதுக்காக வந்தார். அத்தையே மறந்து போயிட்டார். மறந்து போய் இவனை எழுப்பிட்டு இருக்காரு. இவனை போய் எழுப்ப வேண்டியதா இருக்கட்டு வருத்தப்பட்டு எழுப்பிட்டு இருக்காருங்க. உடப்புக்கு வாய வரப்பாளே போலே அப்படின்னா என்னட்டா வெடிக்கா சொல்லுவது உண்டு. ஒருத்தர் நேரத்தில் ஸ்ரீ ஜெயந்தி அங்கே பக்ஷணம் சாப்பிட்றதுக்காக ஒருத்தர் போயிருக்கார். போடா வித்தமாக பக்ஷணம் பண்ணி வச்சுருக்கார், விதமாக பக்ஷணம் பண்ணி வச்சுருக்கார். எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு பாவியை கூட்டார் உள்ளேருந்து. பாவியை கூட்டு, பாபி இந்த பக்ஷணத்தை நீங்கள் எப்படி பண்ணேன் அப்படின்னா, இந்த பட்சத்தை எப்படி பண்ணேன், இந்த பட்சத்தை எப்படி பண்ணேன், இந்த பட்சத்தை எப்படி பண்ணேன். சாப்பிட வந்திருக்கிறவர் சாப்பிட வந்தேன்றத மறந்து போயிட்டார். மறந்து போய் இதை எப்படி பண்ணார், இதை எப்படி பண்ணார் அப்படின்னா கேட்டுட்டு இருந்தார். சொன்னாள், சுவாமி நீ கொஞ்சம் சாப்பிட்றீனா, ஸ்ரீஜெயந்தின்னு காத்தாலேருந்து நான் சாப்பிடாது உக்காந்துட்டு இருக்கேன், நீ கொஞ்சம் சாப்பிட்றீனா ரொம்ப பசிக்கிறது, கொஞ்சம் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு அவன் சொல்றான். அப்படின்னு வேடிக்கையா சொல்லுவது. அந்த மாதிரி விஸ்வாமித்திரன் வந்த காரியத்தை மறந்து போயிட்டு எழுப்பிட்டு இருக்கார். உத்திஷ்டர சார்தூளா. சார்தூளன்னா என்ன அப்படின்னா வேங்கை புலி, 18 அடி பாயக்கூடிய புலி, வேங்கை புலி. புலி போல நீ படுத்துட்டு இருக்க. நரசார், நர அப்படின்னா மனிதர்களுக்குள்ளே, இதர்களுக்குள்ளே வேங்கை புலியை போல நீ இருக்கிறாய். கர்த்தவிய தெய்வமா நீ எந்திருக்க வேண்டும், நீ கண்டிப்பா எந்திருக்க வேண்டும் என்று
அப்பொழுது தெரிவித்தார் விஸ்வாமித்திரர். இந்த ஸ்லோகமானது எல்லா ஊரிலேயும் தெரிவிக்கப்படுகிறது. இது திருப்பதியிலே முக்கியமாக முதலிலே தெரிவிக்கப்படக்கூடிய ஸ்லோகம் இந்த ஸ்லோகம்தான். சுப்பிரபாதம் சேவை என்றே நடக்கிறது. இதிலே முதலிலே தெரிவிக்கக்கூடிய ஸ்லோகம் எந்த ஸ்லோகம் என்றால் அதான் இந்த கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சத்யா பிரவர்த்ததே உத்திட்ட நரசார்தூலா கர்த்தவ்யம் தெய்வமாண்டிகத் என்று சொல்லக்கூடிய ஸ்லோகம். இப்படிப்பட்ட இந்த ஸ்லோகத்தை நாம் சொல்லி தினமும் எம்பெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுவோமா? அந்த எம்பெருமானுக்கு தினமும் திருப்பள்ளி எழுச்சி பாடி அதன் மூலமாக நாம் திருப்பள்ளி எழுச்சி பாடி நாம் பரவதத்தை அடைவோம். இந்த ஸ்லோகம் தினமும் கோயிலிலேயும் திருவாரூர் பண்டம் முன்பும் எப்பொழுதும் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த ஸ்லோகம், அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்தை எல்லாரும் ஆத்திலே சொல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்றைய தினம் எப்படி இருக்கிறது என்பதையும் எப்படி இருக்கப் போகிறது நாளை தினமிருந்து என்பதையும் நாம் பார்ப்போம். நாளை தினம் இந்த விஸ்வாமித்திரர் என்ன செய்தார், பிற்பாடு எழுப்பி கொண்டு போய் என்ன செய்தார் என்பதை நாளை தினம் பார்ப்போம். கிருப்பா, ரொம்ப நாளாக வர வேண்டிய 50,000 ரூபாய் பணம் நேற்று தான் என் கைக்கு வந்தது. என்ன கீர்த்தி, ட்ரீட்டா? ஏண்டி வயிற்றுச்சில கொட்டிக்கிற? அந்த பணம் வந்ததுன்னு தெரிஞ்சோடனே எங்கள் அண்ணன் அவனுக்கு பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைசா வாங்கிட்டு போயிட்டான். இதுக்கு தான் யோகமும் நேரமும் ஒன்றா வரணுங்கிறது. பாத்தியா? எங்கள் வீட்டில் யோகம் இருக்குடி, ஆனால் எனக்கு இல்லை, எங்கள் அண்ணனுக்கு தான் ஜாஸ்தி இருக்கு. சரி, உன் கதையை விடு. இப்போ 12 ராசிகளுக்கும் பலன் சொல்ற யோகம் நல்ல யோகம் வருது, வாங்க பார்க்கலாம். வேந்தர் டிவி நேயர்கள் அனைவர்களுக்கும் காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சி மூலியமாக மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை நாம் தினம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று 15/9/2014 ஆண்டு ஆவணி 30 திங்கட்கிழமை. ஒரு ராசியுடைய தினப்பலன்களை பார்ப்போமாக. முதலாவதாக வரக்கூடிய ராசி மேஷராசி. மேஷராசிக்கு பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு இன்றைய நாளில் நீண்ட நாட்கள் பகைமை பாராட்டியவர்களுடைய பிரச்சனை தீரும். அதேபோல் கடன் சுமையும் நிச்சயமாக தீரக்கூடிய காலகட்டம். அந்த கடன் அமைப்பிலிருந்து பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதற்குண்டான நல்ல செய்திகள். ஏதேனும் ஒரு உங்களுடைய முக்கியமான ஒரு வரக்கூடிய பணம் அல்லது ஏதேனும் விற்று அதன் மூலியமாக நிரந்தரமாக அந்த கடன் அமைப்பிலிருந்து பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதற்குண்டான முயற்சிகளை இன்றைய நாளில் எடுத்தீர்கள் என்றால் எதிர்காலத்தில் சந்தோஷமாக வாழ்வதற்கு அந்த அமைப்பு நிச்சயமாக உதவும். மேலும் பார்த்தீர்கள் என்றால் மேஷராசிக்கு புதனின் சஞ்சாரம் 3க்கு 6க்குரியவனுடைய சஞ்சாரம் 6ஆம் இடத்திலே வீற்றிருப்பது. கெட்டவன் கெட்டிட்டால் கிட்டிடும் ராஜயோகம் என்பதனால் இந்த மாதத்தில் அந்த கிரகத்தின் சஞ்சாரம் மிக சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தி தந்தாலும் இன்றைய நாளில் பார்த்தீர்கள் என்றால் கிரக சஞ்சாரத்தினால் உங்களுக்கு நிச்சயமாக இந்த அமைப்பில் நிவர்த்தி ஏற்படும். அதே சமயம் முதுகு தண்டுவட கோளாறுகள் உள்ளவர்கள் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுடைய நாள் என்று பார்த்தீர்கள் என்றால் ஒரு விதமான கடுமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. எல்லாவற்றிலும் கடுகடு என்று நீங்களாக இருந்து பிறரை நொந்து பிரயோஜனம் கிடையாது. ஒரு தெளிவு பெறுங்கள். யாரிடத்திலும் காலையில் எழுந்ததிலிருந்தே எல்லோருக்கும் சுப்பிரபாதம் அர்ச்சனை செய்து கொண்டே இருப்பீர்கள். உங்கள் மீது எந்த குறையும் இல்லை, பிறர்தான் எல்லா குறைக்குண்டானவர்கள் என்று நீங்களாகவே பழி சுமத்தி கொண்டிருப்பீர்கள். நிச்சயமாக அந்த அமைப்பிலிருந்து நீங்கள் மாற வேண்டிய நாள் இன்றைய நாள். எல்லாவற்றிலும் ஒரு நிதானத்தன்மையுடன் இருப்பதோடு யாரிடத்திலும் அவர்களாகவே உங்கள் மீது பிரச்சனைகள் கொண்டு வந்தாலும் நீங்கள் சண்டை சச்சரவிலிருந்து விலகி நிற்பது இன்றைக்கு உங்களுக்கு நல்ல உகந்த நாளாக காணப்படும். எனவே நீங்கள் உங்களுடைய நடத்தையை இன்று நிச்சயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் பெரிய அளவுக்கு மன கஷ்டமும் நிம்மதியற்ற தன்மையும் நிச்சயமாக ஏற்பட்டுவிடும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள்.
வார்த்தைகளால் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பம் உங்களால் ஏற்பட்டுவிடும். நன்றாக இருந்த கணவன் மனைவி வாழ்க்கையில் கூட நீங்கள் கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்த்தை 2 பேருக்கும் இடைப்பட்ட தூரத்தை பெரிதாக்கிவிடும். எனவே இன்றைய நாளில் குடும்பத்தாருடன் சண்டை சஞ்சரவுக்கு செல்லாமல் இருப்பது மிக மிக நல்ல அமைப்பை ஏற்படுத்தி தரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு மேலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை இன்று ஏற்பட்டுவிடும். எனவே பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக, பிறரிடம் நல்ல பேர் பாராட்டு பெறுவது வேண்டும் என்பதற்காக தேவையில்லாத அபகீர்த்திகளையோ அபவார்த்தைகளையோ உபயோகப்படுத்தாதீர்கள். எல்லாவற்றிலும் நிதானத்துடன் இருப்பது இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியம். எனவே அவசரகதியில் எல்லாவற்றிலும் வார்த்தைகளில் மட்டும் கடும் சொற்கள், கடுமையான விஷயங்கள் கூறாமல் இருப்பது இன்றைக்கு உங்களுக்கு பல விதத்தில் நன்மை ஏற்படுத்தி தரும். அதே சமயம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அரசு துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான செய்தி நிச்சயமாக வரும். இடம் மாற்றம், உத்தியோக மாற்றம் ஏதேனும் எதிர்நோக்கி இருந்தவர்களுக்கு நிச்சயமாக இன்று ஒரு நல்ல விஷயம் உங்கள் காதுக்கு கிடைக்கப்பெறும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றம் அனுகூலங்கள் நிச்சயம் வரும். லாபத்தின் அளவு அதிகரித்துள்ள நாள் இன்று. எனவே ஏதேனும் ஒரு எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பண வரவுக்கெல்லாம் உத்தரவாதம் ஏற்படும். அதேபோல் வியாபாரத்தில் இருப்பவர்கள் பெருமளவுக்கு லாபத்தை ஈட்டக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு தொழில் அமைப்புக்கு நிச்சயமாக பெறும். பெரிய அளவுக்கு முதலீடுகள் செய்து உத்தியோகத்தை எதிர்நோக்கி இருந்தவர்கள், தொழிலை எதிர்நோக்கி இருந்தவர்கள் இன்று அதற்குண்டான நல்ல விஷயங்கள், பார்ட்னர்ஷிப்பை எதிர்நோக்கி இருந்தவர்களுக்கு அந்த விதமான பார்ட்னர்ஷிப் கிடைப்பதற்குண்டான நல்ல நாள் இன்று. எனவே தொழிலில் உள்ள கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதேபோல் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய பாராட்டே உங்களுக்கு இத்தனை நாட்கள் நீங்கள் செய்த வேலையுடைய கஷ்டமெல்லாம் மறந்து ஒரு சந்தோஷ அமைப்பு, ஒரு மற்றவர்கள் முன்பாக உங்களுக்கு பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் உங்களுடைய உழைப்பை அங்கீகரிக்கக்கூடிய நாளாக காணப்படும் கடகராசிக்காரர்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த தொய்வு நிரந்தரமாக மாறும். அந்த தொய்வு மாறுகின்ற சமயத்தில் உங்களுக்கு சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படுத்தி தரும். அதே சமயம் ஒவ்வாமை தொந்தரவு, இந்த அலர்ஜி என்று சொல்வார்களே, அந்த தொந்தரவு உள்ளவர்கள் மட்டும் அதிக கவனமாக இன்று இருக்க வேண்டும். மற்றபடி பார்த்தீர்கள் என்றால் சிம்மராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் கிடைக்கக்கூடிய மேன்மை மிகப்பெரிய அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தருவதோடு, பிள்ளைகளுக்கு நல்ல செய்திகள் வருவதோடு, பிள்ளைகளுடைய சுபகாரியத்திற்கு உண்டான முயற்சிகளை எதிர்நோக்கி இருந்தவர்கள் அந்த முயற்சிக்கு உண்டான காரியத்தை இன்று யார் மூலியமாவது திடீரென்று அது வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் சந்தோஷத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக நிம்மதியான அமைப்பு, நிம்மதியான சந்தோஷம், நிம்மதியான முன்னேற்றம் எல்லாம் ஏற்படுவதற்குண்டான நாள் இன்றைய நாள். நேற்று காணப்பட்டிருந்த மனக்கஷ்டமும் சங்கடமும் நிச்சயமாக இன்று பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. அதே சமயம் வண்டி வாகனத்தில் ஏதேனும் மாற்றங்கள் எதிர்நோக்கி இருந்தவர்கள் அதற்குண்டான முயற்சிகளில் இன்றிருந்து ஈடுபடுபவர்கள் மிக சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். வங்கி கடன் எதிர்நோக்கி இருந்தவர்கள் அந்த வங்கிகளிலிருந்து நல்ல செய்திகள் வருவதனால் அந்த கடன் அமைப்பு உங்களுக்கு பூர்ணமாக பரிசீலிக்கப்படும் என்பதனால் உங்களுக்கு அந்த கடனால் பல விதத்தில் சந்தோஷமும் அனுகூலமும், உத்தியோகத்திலும் உங்களுக்கு பழைய கடன்கள் பைசல் செய்து புதிய கடனாக பெற்றாலும் இதில் நிம்மதியாக வங்கி கடனை பெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் ஏற்படும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமத்தின் ஆதிக்கத்தில் உள்ளீர்கள் என்பதனால் ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். யாரிடத்திலும் மன சஞ்சலமோ மன சங்கடமோ பெற்றுக்கொள்ளக்கூடாது. குடும்பத்தினரை பற்றியோ நல்ல நண்பர்களை பற்றியோ யாரிடத்திலும் புறம் கூறக்கூடாது. எப்படி ஏதேனும் ஒரு விஷயமாக இருந்தாலும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் கும்பிடுகின்ற அந்த தெய்வத்தை மானசீகமாக நம்பி இன்றைய நாளில் நல்ல நாளாக இருக்க வேண்டும் என்று காலையிலே பூஜை அறையிலே வேண்டிவிட்டு வீட்டிலிருந்து வெளியில் அடி எடுத்து வைப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். வண்டி வாகனத்தில் ஏதேனும் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் உங்கள் வித்தைகளை மருத்துவமனையில் தான் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களெல்லாம் வந்து பார்க்க வேண்டும். எனவே இன்றைய நாளில் கவன சிதறல்களால் பெருமளவு சங்கடமும் பெருமளவு பிரச்சனையும் ஏற்பட்டுவிடும் என்பதை நீங்கள் நிச்சயமாக துளாராசிக்காரர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். விருச்சக ராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரம், தொழில், உத்தியோகம் எல்லாம் நன்றாக காணப்படுகிறது. அதில் ஏதேனும் ஒரு நிம்மதியற்ற தன்மையோ மன கஷ்டமோ சஞ்சலமோ ஏற்பட்டு விடவில்லை. தொலைதூர பயணங்களுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றி ஏற்படும். சிலருக்கு கடல் கடந்து நல்ல செய்திகள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. எனவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு உத்தியோக நிமித்தமாகவும் வெளிவட்டாரத்திலும் மிகப்பெரிய அனுகூலமான நல்ல விஷயங்கள் வருவதற்குண்டான நாளாக இன்று காணப்பட்டாலும் 7ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் இருப்பதனால் குடும்பத்தில் மட்டும் சிறிய வாக்குவாதங்கள், குடும்பத்தில் பெரிய அளவு கஷ்டத்தையும் பெரிய அளவு நிம்மதியற்ற தன்மையும், நாம் ஏற்கனவே கூறிய போல் வெளிவட்டாரத்தில் காணப்படுகின்ற பல நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த வார்த்தைகளால் குடும்பத்தில் அற்ற நிம்மதியால் எல்லாம் சிதைந்து விடுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதை கவனத்தில் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு கோச்சார ரீதியாக சனியின் சஞ்சாரமாகட்டும் குருவின் சஞ்சாரமாக நன்றாக இல்லை என்றாலும் இன்றைய நாள் சந்திரனின் சஞ்சாரம் மிக அற்புதமாக விளங்குவதனால் உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், மனதில் காணப்பட்டிருந்த அவநம்பிக்கை, என்னடா நமக்கு எப்படா நல்லது நடக்கும் என்ற அந்த நம்பிக்கையெல்லாம் போய் இன்று நிச்சயமாக நல்லது நடக்கும். அந்த நல்லது உங்களுக்கு எதிர்காலத்திற்கும் ஒரு நிம்மதியான தன்மையை ஏற்படுத்திவிடும். நீண்ட நாட்களாக வழக்கு போன்ற விஷயங்களை எதிர்நோக்கி இருந்தவர்கள் அந்த விஷயத்தில் வெற்றி ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல விஷயங்கள் காணப்படும். ஏற்றத்தின் அளவு அதிகரித்துள்ளதால் சரியாக முறையாக பயன்படுத்தி கொண்டு முன்னேற்ற பாதையில் செல்வதற்குண்டான முயற்சிகள் நிச்சயம் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் தனுசு ராசிக்காரர்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு வயிற்று பிரச்சனை ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள் மட்டும் அதிக கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். மற்றபடி பார்த்தீர்கள் என்றால் வயிற்றும் கண்ணுகளிலும் ஏற்கனவே கோளாறு உள்ளவர்கள் ஒரு முறைக்கு இருமுறை பரிசோதனை செய்து கொள்வது, தள்ளிக்கொண்டே போகாமல் இருப்பது பல விதத்தில் நன்மை ஏற்படுத்தி தரும். அதே சமயம் உத்தியோகம், வெளிவட்டார பழக்கம், பழைய நண்பர்களை சந்திப்பது, புதிதாக அறிமுகமானவர்களிடம் ஏற்றம் பெறுவது, முன்னேற்றம் கிடைப்பது, நல்ல செய்திகள் வருவது, பிரயாணங்கள் மூலியமாக அனுகூலங்கள் கிடைப்பதெல்லாம் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். எனவே மகர ராசிக்காரர்கள் வெளிவட்டாரத்தில் நன்மைகள் காணப்பட்டாலும் தேக ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தில் மிக மிக கவனம். குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள், பெற்றோர்கள், அதாவது வயதில் முதிர்ந்தவர்களுடைய உடல்நிலை சிறிது மன கஷ்டத்தை இன்று ஏற்படுத்தி விடலாம். அதே சமயம் வெளிவட்டாரம், தொலைதூரங்கள், வியாபாரத்தில் அபிவிருத்திகள், பிரயாணங்கள் மூலியமாக நன்மைகள் ஏற்படுவது, பிரயாணங்களில் புதிய அறிமுகங்களால் அனுகூலம் பெறுவது எல்லாம் ஏற்படும். சிலருக்கு அசைய பொருள் சேர்க்கைகள் ஏற்படுவதனால் நீண்ட நாட்களாக எதிர்நோக்கியிருந்த ஏதேனும் ஒரு பொருள் வாங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி தரும் என்று. அதே சமயம் பூர்வீகத்தின் பலன் சிறிது மந்தப்படுத்தி உள்ளதனால் பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய நடத்தையில் அதிக கவனம் இருப்பது பல விதத்தில் நன்மை ஏற்படுத்தி தரும். இறுதியாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மிக மிக கவனம். அது என்னவென்றால் வண்டி வாகனத்தில் மட்டும் சிறிது கவனம். மற்றபடி உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தாருடன் கூட நல்ல விஷயங்களுக்கு உண்டான செல்வது, கோயிலுக்கு செல்வது, உறவினர் வீட்டுக்கு செல்வது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் மனதிற்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். மீனராசிக்காரர்களுக்கு திடீரென்று பண வரவு மிகப்பெரிய அனுகூலத்தை இன்று நாள் ஏற்படுத்தி தரலாம். நீண்ட நாட்களாக உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியவர்கள் கூட அதற்குண்டான நல்ல விஷயமாக இன்று அவராக பேசி உங்களுக்கு பணத்தை கொடுப்பதற்குண்டான முயற்சியில் நிச்சயமாக நான் ஏமாற்ற மாட்டேன் என்ற உத்தரவாதம்லாம் கிடைப்பது மீனராசிக்காரர்களுக்கு இன்று பல விதத்தில் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நாளாக காணப்படுகிறது. உங்களுடைய வார்த்தை, மரியாதை எல்லாம் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் மீனராசிக்காரர்களுக்கு படிப்படியாக வருவதற்குண்டான நல்ல செய்திகள் இன்று கிடைப்பதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எனவே மீனராசிக்காரர்கள் பொறுமையாக இருந்தாலே இன்று பல விதத்தில் நன்மை ஏற்படுத்தி தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.
நம்ம வீட்டில் இருக்கிற சீரகமும் மிளகும் கூட மருத்துவத்துக்கு உதவும்னு நம்ம மருந்து பாட்டி சொல்லியிருக்காங்க. அப்படி வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம வைத்தியம் பண்ணிக்கிட்டோம்னா செலவும் ஆகாது, சைடு எஃபெக்ட்ஸும் வராது. சரி, நம்ம வளவலன்னு பேசுவானா, மருந்து பாட்டி வர நேரமாச்சு, வாங்க பார்க்கலாம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு மருந்து பாட்டியோட வணக்கம். வெள்ளி புடியேறுவா வெடலை புள்ள கையேறுவா, வெள்ளி புடியேறுவா வெடலை புள்ள கையேறுவா, சொல்லி அடிச்சேருவா சொல்லி அடிச்சேருவா சொலட்டுதடி நெல்கதீர, சொல்லி அடிச்சேருவா சொலட்டுதடி நெல்கதீர, தனநானே பொடு தனநானே. என்னடா பாட்டி ஒரு சொலகை தூக்குறாளே, அதில் என்னத்தையே அள்ளி தூவி விடுறாளேன்னு நினைக்கிறீங்க. இது வெந்தயம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வெந்தயம். வெந்தயத்தில் கல் இருக்கான்னு பார்க்குறேன், கல் இல்லை. ஆஹா, இந்த வெந்தயத்தை பார்க்கக்குள்ளேயே அப்படியே சும்மா திங்கணும் போல் நமக்கு தோணுது. இந்த வெந்தயத்தில் என்ன இருக்குன்னு கேட்குறீங்களா? கேளுங்க, நான் சொல்கிறேன். வெந்தயம் இது ஒரு வகையான மருந்து தான் நமக்கு. வெந்தயத்தை இந்த கல்லெல்லாம் பிறக்கி எடுத்துட்டு நல்லா அப்படி புடைச்சி, இந்த வெந்தயத்தை ராத்திரியில் இப்படி வெந்தயத்தை அள்ளி நல்லா ஒரு சொம்பு தண்ணியில் ஊற போடணும். ஊற போட்டு அது காலையில் பார்த்தா அந்த தண்ணி மஞ்சள் மசேர்னு இருக்கும். ஏன்னா மஞ்சள் பொடி மாதிரி, மஞ்சளை கலக்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மஞ்சள் பொடி மாதிரி இருக்கும். எப்படியா கொண்ட சூட்டையும், வகுத்து வலி, வகுத்து கடுப்பு, கை கால் குடைச்சல், அடே அப்பா, இந்த தண்ணியை காலையில் எந்திரிச்சு பல்ல வளைக்கிட்டு நம்ம காப்பி சாப்பிட்றதுக்கு பதில் ஒவ்வொரு கிளாஸு, நான்லாம் 2 சொம்பு குடிப்பேன், ஒவ்வொரு கிளாஸு குடிச்சிங்கன்னா உடம்பு சூடு அப்படியே தணிச்சிரும். இந்த வெந்தயம் ஒரு சுவையாக இருக்குங்க. இது சாப்பிடவே ஒரு சுவையாக இருக்கும். 4 இப்படி வெந்தயத்தை போட்டு 2 வெங்காயம், சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவாங்க இங்கெல்லாம், எங்கள் ஊர்லெலாம் அது சின்ன வெங்காயம்னு சொல்லுவோம். அந்த சின்ன வெங்காயத்தையும் கொஞ்சோண்டு புளியை கரைச்சி ஊற்றி, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாளித்து 2 வெந்தயத்தை வதக்கி போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டா என்ன ஒரு ருசியாக இருக்கும். இதெல்லாம் நாங்கள்லாம் கிராமங்களில் இப்படியெல்லாம் சாப்பிட்டு நாக்கு ருசி எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். என்னத்தையா வைக்கிறாங்க, ஆக்குறாங்க, இறக்குறாங்க, பறக்கிறாங்க, அங்கிட்டு போட்டு பரட்டுறாங்க, சரி சாப்பிடும். அது சாப்பாடு கிடையாது. சாப்பாட்டு வகையில் சுவையாக சாப்பிடணும். அது வெந்தயம் அவ்வளோ ஒரு நல்லது. இப்போ சுகரு, பிறந்த பிள்ளைக்கு கூட சுகர் இருக்குது. சுகர் இல்லாத மனுஷனில் 1000ல் 10 பேருக்கு தான் சுகர் இல்லை. வெந்தயத்தை நல்லா அவ்வளோ வெந்தயத்தை எடுத்து சட்டியில் போட்டு பொன் வறுவலாக வறுக்கணும். வறுத்து அம்மியில் வச்சு நல்லா பொடி பண்ணணும். இந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பொடி பாருங்கள், இப்படி பொடி பண்ணியிருக்கல. இந்த பொடியை காலையில் எந்திரிச்சு, சுகர்காரவங்களுக்கு காலையில் எந்திரிச்சு 1 கிளாஸு நீராரம், டவுனில் நீராரம் கிடைக்குதா கிடைக்கல, ஆனால் கிராமங்களில் கண்டிப்பாக நைட்டில் நாங்கள் சோறு வடித்தோம்னாக்கா சாப்பிட்டுட்டு மீத சோத்தில் அந்த வடித்து வச்சுருக்கோம்ல தண்ணி, அந்த தண்ணி கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி அந்த சோத்தில் நாங்கள் ஊற்றி வச்சுருப்போம். அது காலையில் நீராகாரம் அது ஒரு வாசமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு அந்த நீராகாரத்தை குடித்தோம்னா அந்த நீராகாரத்தோட இந்த பொடியும் போட்டு நல்லா கலந்து கட 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 கடன்னு குடிச்சிட்டா, நீங்கள் வேணாலும் பாருங்களேன். இப்போ போய் இன்றைக்கி போய் நீங்கள் சுகரை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னுட்டு. இந்த பொடியை, வெந்தய பொடியை கரெக்டாக 30 நாள், 1ஆம் தேதி நீங்கள் போய் சுகரை டெஸ்ட் பண்ணுறீங்க. 1ஆம் தேதி டெஸ்ட் பண்ணிவிட்டு 1ஆம் தேதியில் இருந்து நீங்கள் அடுத்த 1ஆம் தேதி வரைக்கும் டெய்லி காலையில் எந்திரிச்சு அந்த நீராகத்தை, உங்களுக்கு நீராகம் கிடைக்கலனாலும் மோரில் கூட குடிக்கலாம். மோரில் ஆற்றி, கொஞ்சம் கசப்பாக இருக்கும், அதை ஆற்றி நீங்கள் குடிச்சிங்கன்னாக்கா அந்த சுகர் அந்த 1ஆம் தேதி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ குறைஞ்சிருக்கு. எங்கடா அந்த பாட்டி, அந்த நம்பரை வாங்கடா, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க.
எங்கள் வீட்டுக்காருக்கு சுகர் 500 இருந்துச்சுங்க. இதை தான் நான் கொடுத்தேன். இந்த வெந்தயத்தை பொடி பண்ணி, இந்த வெந்தயத்தை வந்து ஒரு பொண்ணு ஒருவலாக வறுத்துக்கணும். வறுத்துக்கிட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு டப்பாவில் போட்டு வச்சுங்க. இதெல்லாம் நம்ம 1000 2000 டாக்டர்கிட்ட போய் அந்த என்னமோ இனிசுலி ஊசி என்னென்னமோ ஊசியெல்லாம் போடுறாங்க. அந்த ஊசி போட்டோன்னா ஒரு 4 நாளைக்கு அந்த சுகரு கம்மியாக இருக்கும். மறுபடியும் நம்ம வாயை அடக்க முடியாமல் என்னத்தையோ ஸ்வீட்டுக்கிட்ட அது லட்டு ஜிலேபி என்னத்தையோ போட்டு வாயில் போட்டுக்கிறோம். அது ஜிவ்வுன்னு ஏறிக்கிறது. அது இது என்ன பொழப்பு? நிரந்தரமாக சுகரை ஒழிக்கணும் அப்படின்னாக்கா நம்ம கையோ இருப்பில் வந்து அதை கட்டுப்படுத்தி வச்சுக்கணும். அதனால் நீங்கள் வாக்கிங்கு போகிறீங்க, இந்த நடக்கிறீங்க, கண்ட்ரோலாக சாப்பிட்றீங்க, கீரை வகை எல்லா காய்கறியெல்லாம் சாப்பிட்றீங்க, எல்லாத்தோட இது நல்ல மருந்துங்க. சுகருக்காரங்களுக்கு நம்பர் 1. அது மாதிரி இந்த வெந்தயத்தோட கீரை, வெந்தயக்கீரை நம்ம கடையில் கிடைக்கலனாலும் கொஞ்சம் மணல் எடுத்து நம்ம ஒரு பூத்தொட்டி வச்சுருக்கோம்னா அந்த பூத்தொட்டியில் இம்புட்டு விதையை அள்ளி அப்படி தூவி விட்டீங்க. தூவி விட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஒரு பாலித்தீன் கவரை போட்டு மூடி வச்சுருங்க. 4 நாள் கழித்து பாருங்கள், குவீர்னு முளைச்சிரும். அது முளைச்சோன்னா அப்புறம் இந்த காயத்தை எடுத்து விட்ருங்க. அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சுன்னா அது ஒரு 10 நாளைக்கு அந்த கீரையை நம்ம சாப்பிட்லாம். அந்த கீரையை பிடுங்கி அந்த கீரையை மட்டும் நல்லா மலர்ந்து அப்படியே பல அப்படியே சிரிக்கிற மாதிரி இருக்கும் அந்த கீரை. அந்த கீரையை எடுத்து வெறும் வெங்காயம் ஒரே ஒரு பட்டை வத்தல் போட்டு அப்படியே தாளித்து காலையில் அது வெறுவகத்தில் சாப்பிடுங்க. சுகர் அதுவும் நல்லா கண்ட்ரோலாக போகும். சுகருக்கு வந்து இது மாதிரி ஒரு மருந்து எதுவுமே கிடையாதுங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். இதை அரைச்சி வெந்தயம் வந்து எவ்வளோ நல்லதுன்ட்டு உங்களுக்கு தெரியாது. ஆனால் வெந்தயம் இல்லாத எந்த குழம்புல போட்டு இப்படி வெந்தயம் அள்ளி போட்டாலும் அது ஒரு தனி ருசியாக இருக்கும். நைட்டில் ஊற போட்டு அந்த தண்ணியை குடிக்கிறோம்ல, அந்த ஊற போட்ட வெந்தயத்தை எடுத்து நல்லா அம்மியில் வச்சு அரைச்சி உச்சாந்தலையில் நல்லா தேய்ச்சுங்க. தேய்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் கழித்து சுடு தண்ணியை போட்டு குளிச்சிங்கன்னாக்கா அப்படி ஒரு உடம்பு சொடக்கெடுத்தாப்புல இருக்கும். முடி பொழுன்னு இருக்குங்க. சாம்பாவது கீம்பாவது சாம்புக்கெல்லாம் அப்பாற்பட்டது இது. அப்படியே முடியை மோந்து பார்த்தாலே ஒரு கமகமகமகமான ஒரு வாசம். அது வந்து இயற்கையான, இதெல்லாம் வந்து இயற்கையான பொருள். இப்போ சாம்பில் வந்து கண்ட இதெல்லாம் போடுறாங்க. அது நம்ம போட்டு குளிக்கிறனால சீக்கிரம் முடி வெள்ளையாக போயிடுது. இதை நீங்கள் போட்டு குளிச்சிங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் போட்டு குளிச்சிங்கன்னா கண் நல்லா பளிச்சுன்னு தெரியும். நல்லா கூலிங்காக இருக்கும். கண்ணுக்கு நல்லது, உடம்புக்கும் நல்லது. நல்லா இந்த வெந்தயக்கீரை சாப்பிட்டிங்கன்னா மோசம் நல்லா போகும். வகுறு தாராளமாக இருக்கும். எந்த சிக்கல்லாம் இருக்காது. நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீங்கள்லாம் கேட்குறீங்கள, நல்லா கேட்டுக்கிட்டே இருங்க. ஆனால் இது வந்து ஒரு நல்ல ஒரு மருந்துங்க வெந்தயம். வாரத்தில் ஒரு நாள் இந்த வெந்தயத்தோட முட்டையோட வெள்ளைக்கருவும் சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்துக்கிட்டு இன்னும் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். இது டெய்லி அது உங்களுக்கு முடியலையா, டெய்லி என்ன பண்ணுறீங்க, இப்படி வெந்தயத்தை எடுத்து காலையில் வெறும் வாயில், நான்லாம் அப்படியே போட்டுக்குவேன். இப்படி வெந்தயத்தை அள்ளி வாயில் போட்டுக்கிட்டு இப்படி தண்ணியை குடிப்பேன். அது மாதிரி காலையில் 2 வெந்தயத்தை அள்ளி வாயில் போட்டுக்கிட்டு 1 கிளாஸ் தண்ணியை குடிச்சிருங்க. அப்படியே வகுத்துக்குள்ளேயே ஊறி அந்த வகுத்துக்குள்ளே இருக்கிற கச்சை கசடெல்லாம் வெளியில் பொத்தான்னு கொண்டதை தள்ளிடும். அப்படி ஒரு மருந்துங்க அந்த வெந்தயம். இன்றைக்கி இது வரைக்கும் நான் வெந்தயத்தை பற்றி நல்ல ஒரு கருத்து எடுத்து சொன்னேன். நீங்கள் எல்லாரும் இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. வெள்ளை சேலை கட்டி வெள்ளரிக்கா கூட கறி, வெள்ளை சேலை கட்டி வெள்ளரிக்கா கூட கறி, கொம்பமலை வெள்ளரிக்கா கொண்டு வாடி தின்னு பார்ப்போம், கொம்பமலை வெள்ளரிக்கா கொண்டு வாடி தின்னு பார்ப்போம். தனே நன்னானே ஒடுதானே நன்னானே. என்ன நீங்கள் எல்லாரும் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இதே மாதிரிக்க நாளைக்கும் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கீர்த்தி, காலையிலேருந்து பயங்கர உடல் சோர்வா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல. உடல் சோர்வா?
கண் பார்வை குறைச்சலா, மூட்டு வலியா, ரத்த சோகையா, எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு. நிறுத்து, நான் எனக்கு சொல்யூஷன் சொன்னேன்னு கேட்டா நீ என்னமோ ரேடியோல வர ஆடாட்டம் பேசிட்டே இருக்க. இல்ல கிருப்பா, உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு ரெண்டு வழிதான் இருக்கு அதை சரி பண்றதுக்கு. ஒண்ணு நல்லா சாப்பிடணும், அதுக்கு உன்கிட்ட பஞ்சமே கிடையாது. இன்னொன்னு நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும். அப்படின்னா என்னன்னு நீ என்கிட்ட கேட்ப, வேற என்ன சொல்றது? என்ன கலாய்க்கலன்னா உனக்கு பொழுது விடியவே விடியாதா? சரி கலாய்க்கல. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னு சொல்லட்டுமா? அடுத்த செக்மெண்ட் உடலின் மொழியை பார்த்து எப்படி யோகா பண்றதுன்னு கத்துக்கோ, ஃபிட் ஆக. சரியா? ஓகே, இது உடலின் மொழி. யோகக் கலையினை தொடர்ந்து செய்வதன் மூலம் உடல், மனம், ஆன்மா மூன்றும் புத்துணர்ச்சி பெறும். அப்படி நமக்கு புத்துணர்ச்சியை அளிக்கக்கூடிய யோகாசனங்களில் இன்று நாம் காணவிருப்பது பாதஹஸ்தாசனம். பாதஹஸ்தாசனம் செய்வதற்கான விதிமுறைகள். ஸ்லிப் டிஸ்க் உள்ளவர்கள் யோகா ஆசிரியரின் ஆலோசனையின்படி செய்ய வேண்டும். இதய பிரச்சனை உள்ளவர்கள் கவனமாக செய்ய வேண்டும். நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஆசனங்களில் ஒன்று பாதஹஸ்தாசனம். உடலை முன்புறமாக வளைத்து கைகள் இரண்டையும் கால்களுக்கு எடுத்து வரும் ஆசனம் பாதஹஸ்தாசனம். முதலில் மூச்சை உள்ளிழுத்தவாறே கைகளை பக்கவாட்டில் எடுத்து வர வேண்டும். அதன்பின் கைகளை மேலே தூக்க வேண்டும். உள்ளங்கைகள் முன்னே பார்த்தவாறு இருக்க, முதுகு நிமிர்ந்திருக்க, மூச்சை பாதியளவு வெளியே விட்டவாறு உடலின் மேல் பாதியை தரைக்கு இணையாக எடுத்து வர வேண்டும். அதன்பின் மூச்சை முழுவதுமாக வெளியே விட்டவாறு மேலும் குனிய வேண்டும். உள்ளங்கைகள் தரையை தொட, கைகள் கால்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்க, நெற்றி கால் மூட்டுகளுக்கு நடுவில் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். அடி வயிறு முன் தொடையை ஒட்டி இருக்க, உள்ளங்கைகளை அழுத்தி தலையை நன்றாக உள்ளிழுத்து வர வேண்டும். இப்போது பாதியளவு மூச்சை உள்ளிழுத்தவாறு உடலின் மேல் பகுதியை தரைக்கு இணையாக இருக்குமளவு தூக்க வேண்டும். அதன் பிறகு முழுவதுமாக மூச்சை உள்ளிழுத்து தலை நேராக இருக்குமாறு நிமிர வேண்டும். இப்போது பாதியளவு மூச்சை வெளியே விட்டவாறு கைகளை பக்கவாட்டில் எடுத்து வர வேண்டும். கைகள் கால்களை ஒட்டி இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். கண்களை மூடி தியானிக்க வேண்டும்.
மனதை அமைதிப்படுத்த வேண்டும். பாதஹஸ்தாசனம் செய்யும் முறையை மீண்டும் பார்க்கலாம். பாதஹஸ்தாசனம் செய்வதினால் ஏற்படும் நன்மைகள். வயிற்று பகுதியில் உள்ள உறுப்புகள், குறிப்பாக ஈரல் போன்றவை நன்றாக செயல்படும். ஜீரண சக்தி அதிகரிக்கும். தசைகள் நன்றாக வலுவடையும். அந்த காலத்துல எம்ஜிஆர் ரசிகர்கள் அவரை மாதிரியே நம்மளும் இருக்கணும்ன்றதுக்காக ஜிம்முக்குலாம் போயிட்டு ரொம்பவே கட்டுக்கோப்பா அவங்க உடம்ப வச்சிருந்தாங்களாம். அந்த காலத்துல மட்டும் இல்ல, இந்த காலத்துலயும் ரசிகர்கள்லாம் அவங்க ஸ்டார்ஸ் சொல்ற எல்லா விஷயத்தையும் வந்து கேட்பாங்க. அதுவும் அந்த ஸ்டார்ஸ் நல்ல விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா அது ரசிகர்கள் மட்டும் இல்லாம எல்லாருமே கேட்பாங்க. பொதுவாகவே நட்சத்திரங்கள்னாலே தனி மவுஸ் தானே. அதனாலதான் நம்மளோட புத்தம் புது காலை இன்னைக்கு ஒரு அழகான செலிபிரிட்டி வந்து நம்ம கூட பேச இருக்காங்க. இது நட்சத்திர விடியல். வணக்கம், நான் உங்கள் நரேன் பேசுகிறேன். ஒருத்தர் மேலே வச்ச நம்பிக்கை, அதுதான் என்னோடய லைஃப்பில் டர்னிங் பாயிண்ட். இயக்குனர் மிஷ்கின். மிஷ்கின் வந்து ஃபஸ்ட் டைம் கதை சொல்லும்போது எனக்கு தெரியல, அவரே ரொம்ப பிடிச்சி போச்சு, கதை ரொம்ப பிடிச்சி போச்சு, அவர் மேலே ரொம்ப நம்பிக்கை. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன், இண்டஸ்ட்ரியில் வந்து 4-5 பேர்கிட்ட பேசினேன். யாருமே வந்து என்கரேஜ் பண்ணல. எதுக்கு புது டைரக்டரு, கொஞ்சம் அன்யூஷுவலான ஒரு ஸ்டோரி லைன், எதுக்கு இந்த ரிஸ்க் எடுக்கணும், புது ப்ரொடியூசர், எல்லாமே டெக்னீஷியன்ஸ் புதுசு, ரிலீஸ் ஆகுமா கூட தெரியாது. ஆனால் எனக்கு தெரியல, என்னென்னு தெரியல, மிஷ்கின் மேலே அவ்வளோ நம்பிக்கை. ஒவ்வொரு நாள் அவரை மீட் பண்ணி பேசும்போதும் அவர் மேலே ரொம்ப நம்பிக்கை ஏறிட்டே போகணும். கரெக்டாக வந்து படம் ரிலீஸ் டைமில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ், ஏன்னா நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் சரியாக கிடைக்கல. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது, மிஷ்கின் யாருன்னு தெரியாது, நம்மளுக்கு தெரியாது, எல்லாருமே வந்து புது ஆர்டிஸ்ட்டு. ஆனால் படம் பார்த்தா 2 வீக்ஸ்லேயே வந்து நிறைய தியேட்டர்ஸ் வந்து வெளியே போய் நான் ரொம்ப டவுன் ஆயிருந்தேன். ஆனால் மிஷ்கின் வந்து கூப்பிட்டு, இல்லை மச்சா அது வந்து சரியாயிடும், நீ பாரு, திஸ் வி ஆர் கோயிங் டு கம் அ பிக் வே. ஸோ இந்த நம்பிக்கை வந்து தெரியல எப்படி அவருக்கு அந்த நம்பிக்கை, அவருக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வந்ததுன்னு தெரியல. ஆனால் அவர் மேலே நான் வச்ச அந்த நம்பிக்கை இன்னும் 2 வீக்ஸ் கழித்து பார்த்தா ஒரு பாட்டு ரொம்ப பெரிய ஹிட் ஆயிடுச்சு. சில டைரக்டர்ஸ் வந்து அந்த படத்தை பற்றி பேச ஆரம்பித்தாச்சு. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து சரி இந்த படம் திருப்பி பார்க்கணும்னு சொல்லி இந்த படம் வந்து ஆஸ்கர் ரவிச்சந்திரன் சார் வந்து ரீரிலீஸ் பண்ணி 125 days ஓடிச்சு. ஸோ அதுதான் என்னோடய லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட், மை பிலீஃப் இன் மிஷ்கின். ஏன்னா இஃப் ஐ டென்ட் பிலீவ் ப்ராப்ளி ஐம் நாட் ஹியர். அண்ட் எனக்கு வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் மார்னிங் சொன்னால் அது வந்து 2006 January 1st மிஷ்கின் காலையில் கூப்பிட்டு, மச்சா ஏர்லி மார்னிங் 6 o'clock 6:30 இருக்கும், 6:37 நினைக்கிறேன், மச்சா மவுண்ட் ரோட்டுக்கு போகலாம் மச்சா சொல்லி நாங்கள் 2 பேருமே பைக் எடுத்து போனால் அங்கே வந்து ஜெமினி ஃப்ளைஓவர் கிட்ட வந்து சித்திரம் பேசுதடி படத்தோட பெரிய ஹோர்டிங்.
ஸோ அது வந்து ஒரு பெரிய ஆக்சுவலி நம்மளோட கனவு. ரொம்ப வருஷமாக வந்து சரி மவுண்ட் ரோடில் வந்து ட்ராவல் பண்ணும்போது சரி ஒரு நாள் நம்ம ஹோர்டிங் அங்கே வரணும், எப்போவாவது இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ரு ஆகணும், சினிமாவில் வந்து நடிகர் ஆகணும், அதெல்லாம் வந்து அன்னைக்கு வந்து தட் வாஸ் எ ட்ரீம் கம் ட்ரூ. ஸோ அந்த நாள் வந்து தட் இஸ் மை ஹாப்பியஸ்ட் டே அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான டே. ஸோ சொல்ல முடியாது என்னைக்கு வந்து ஈவன் ஃபார் யூ அந்த ஹாப்பியஸ்ட் டே ஸ்பெஷல் டே வந்து நாளைக்கே இருக்கலாம், இல்லை 1 month கழிச்சு இருக்கலாம், இன்றைக்கி கூட இருக்கலாம். ஸோ எனிவேஸ் விஷ் யூ ஆல் எ வெரி ஹாப்பி மார்னிங். பயங்கர தாகமா இருக்கு கிருபா, தண்ணி குடிக்கணும். நீ தண்ணின்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஜப்பான்ல வாட்டர் தெரப்பின்னு ஒன்று இருக்கான். அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? வாட்டர் தெரப்பியா? இல்லை ஃபேஷியல் மெத்தடா? ஃபேஷியல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஒரு நாளைக்கு 650 ml வாட்டர் குடிச்சிட்டு அடுத்த 45 minutesக்கு எதுவுமே சாப்பிடாம இருந்தாலே டிபி பிபிலாம் வராம தடுக்க முடியுமா? ஆச்சரியமா இருக்கே, இதெல்லாம் யார் தான் கண்டுபிடிக்கிறாங்களோ? இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம டாக்டர் சிவராமனுக்கு தெரியும். அதை தான் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாரு. இது உணவும் உண்மையும். உலகத்திலேயே ரொம்ப ஒரு அற்புதமான அமுது மாதிரி உள்ள உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து தாய்ப்பால் தான். அந்த தாய்ப்பால் தான் நம்மளுடைய முதல் உணவு. நம்மை வந்து கடைசி வரைக்கு மரணப்படுக்கை போகிற வரைக்கும் வந்து நம்மை வந்து ஒரு நோய் எதிர்ப்பாற்றல் நல்ல உள்ள மனிதனாக மாற்றுவது வந்து அந்த தாய்ப்பால் தான். அதனால்தான் மருத்துவ உலகம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி ஒவ்வொரு நாளும் வந்து நாம் வந்து குழந்தை பிறந்த தினத்தில் இருந்து 1.25 வயது வரைக்கும் என்றைக்குமே தாய்ப்பாலை தவிர்க்கக்கூடாது. முடிந்த வரைக்கும் குழந்தையுடைய டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படிம்பாங்க, தேவைக்கு ஏற்ற போதெல்லாம் தாய்ப்பாலை கொடுப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக வலியுறுத்தி சொல்லி வருகிறது. ஏன் அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் தாய்ப்பாலில் அப்படி என்ன இருக்கிறதுங்கிறது சில விஷயங்கள் நமக்கு தெரியும். ஆனால் அதில் தெரியாத விஷயங்கள் இன்றைக்கும் கூட மருத்துவ உலகுக்கு நிறையவே இருக்குது. அப்படி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தாயினுடைய கருத்தரித்திருக்கும் பொழுது தாயினுடைய வயிற்றுக்குள்ள அந்த குடல் பகுதியில் நோய்கள் வராமல் டயரியாலாம் வந்துடாமல் நமக்கு வந்து காத்து இருக்கக்கூடிய ஒரு அந்த ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஆன்டிபாடிஸ் எல்லாமே குழந்தை பேர் நடந்த மொமெண்ட்டில் அத்தனை அந்த ஆன்டிபாடிஸும் வந்து தாயினுடைய மார்பு பகுதிக்கு வந்து தாய்ப்பாலுக்கோடு கலந்து ரெடியாக காத்து நிற்கிறது. எப்படி அது வரைக்கும் கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றில் இருந்த அந்த ஆன்டிபாடிஸ் வந்து குழந்தையை பெற்ற உடனே அந்த தாயினுடைய மார்பு பகுதிக்கு வந்து காம்பு பகுதியில் பாலோடு கலப்பதற்கு தயாராக வந்திருக்குன்னு இன்றைக்கு வரைக்கும் தெரியல. அதனால தான் வந்து அந்த முதல்ல கொடுக்கக்கூடிய அந்த சீம்பால் அப்படிங்கிறது வந்து மிக மிக நல்ல ஒரு எதிர் நுண்ணுயிரி தன்மையும் நிறைய நோய் எதிர்ப்பாற்றலை குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இருப்பது வந்து அந்த சீம்பால். அதை தொடர்ந்து அந்த தாய் உற்பத்தி செய்யக்கூடிய அத்தனை அந்த ஆன்டிபாடிஸும் வந்து தாய்ப்பால் வழியாக குழந்தைக்கு வந்து கிடைக்கிறது. அதனால் தாய்ப்பாலுக்கு இணையாக ஏதாவது ஒரு ஃபார்முலா தயாரிக்கணும்னு எத்தனையோ முயற்சிகள் வந்து மருத்துவ உலகமும் உணவியல் விஷயங்கள்லாம் நிறைய செஞ்சாங்க. ஆனால் அதில் முழுமையாக வெற்றி பெற முடியலை. ஏன்னா அந்த ஆன்டிபாடிஸ் அவ்வப்போது உற்பத்தியாகி குழந்தையை வந்து வயிற்றோட்டமோ அந்த கழிச்சலோ வராமல் பாதுகாப்பதற்கு தேவையான ஆன்டிபாடியை தாய் உற்பத்தி செய்து குழந்தைக்கு பாலின் வழியாக கலந்து தரக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நவீன விஞ்ஞானம் செய்யவே முடியலை. அதில் நிறைய தடவை தோற்று தான் போயிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இயற்கை வந்து குழந்தைக்கு தேவையை வந்து புரிந்து கொண்டு தாய் வழியாக அனுப்புறதுனால தான் தாய்ப்பாலுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்கிறது. தாய்ப்பால் வந்து எப்போ கொடுக்கலாம், எந்த நேரத்தில் கொடுக்கணும், எவ்வளோ தடவை கொடுக்கலாம் அப்படிங்கலாம் எந்த விதமான ஒரு பெரிய சட்டத்திட்டம்லாம் கிடையாது. குழந்தையின் தேவைக்கு ஏற்றாற் போல் எப்பப்பெல்லாம் குழந்தை அழுதோ குழந்தை பசித்து அழுகிறது என்பதை தாய் வந்து நல்லா உணர முடியும். அதனால் எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து கொடுத்து கொண்டே இருக்கலாம். முதல்ல எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒவ்வொரு 2-3 மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து குழந்தைக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் முதல்ல குழந்தை உரிவதற்கு பாலை உறிஞ்சுவதற்கான நேரம் வந்து குறைவாக எடுத்துக்கொள்ளும்.
அப்புறம் குழந்தை வளர வளர அதிக தேவை ஏற்படும் போது கொஞ்சம் நீடித்து அவங்க எடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அதே போல் ஒரு இடைவெளியும் கொஞ்சம் நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் இவ்வளோ நேரம் தான் கொடுக்கணும், இத்தனை தான் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. தாய் வந்து கவனித்து எந்த அளவுக்கு பசி இருக்கிறது, எந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு தேவை இருக்கிறது பொறுத்து தொடர்ந்து கொடுத்து கொண்டே வரலாம். தாய்ப்பால் வந்து குறைஞ்சிருச்சு, நான் வந்து இப்போ வந்து கொடுப்பதற்கு இல்லை, குழந்தைக்கு தேவையான அளவு இல்லை அப்படின்னு சில தாய்மார்கள் சொல்லுவாங்க. தாய்ப்பால் இல்லை அப்படிங்கிறதுக்காக உடனடியாக அதை நிறுத்திட வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து நம்ம கொடுக்க தான் அந்த தாய்ப்பால் சுரப்பு வந்து கூட ஆரம்பிக்கும். எந்த உணவுகள் வந்து தாய்ப்பாலை அதிகரிக்கும் அப்படின்னு அன்றைக்கு பாரம்பரியம் நிறைய கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூண்டு நிறைய சேர்த்துக்கணும். பூண்டு குழம்பாகவே பண்ணுவாங்க, அதை வந்து அந்த தாய்க்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கணும். உருளைக்கிழங்கு அதுவும் பாலை வந்து அதிகரிக்கிறதுக்கு ஒரு நல்ல உணவு, அதை எடுத்துக்கொள்ளணும். வெந்தயம் வந்து ஒரு மிகச்சிறப்பான உணவு, பல்வேறு நோய்களுக்கும் பயன்படக்கூடிய அந்த வெந்தயம் வந்து தாய்ப்பாலை அதிகரிப்பதற்கு சிறப்பான ஒரு கேலக்டகாக் அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வெந்தயத்தை வந்து களி மாதிரி கிண்டி வெந்தய களியாக செய்து அந்த தாய்க்கு, பிரசவித்த தாய்க்கு வந்து கொடுத்து கொண்டே வரலாம். தாய்ப்பால் ஒரு வேளை குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னா இந்த வெந்தய களி, வெள்ளைப்பூண்டு இந்த மாதிரி உணவுகளை கொடுத்து கொண்டு வரலாம். இது தவிர நம்ம வந்து ஒரு நான்வெஜ் நல்லா சாப்பிடக்கூடியவங்க, மீன் உணவுகள் சாப்பிடக்கூடியவங்கன்னா அதிகமாக மீன் வந்து உணவில் வந்து தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வரணும். அதிலும் குறிப்பாக வந்து சுறா புட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சுறா மீனில் செய்யக்கூடிய சுறா புட்டு வந்து தாய்ப்பாலை அதிகரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உணவு. அதனால் இந்த பூண்டு குழம்பு, வெந்தயக்களி, சுறா புட்டு இந்த மாதிரி உணவுகளை வந்து இந்த தாய்ப்பால் குறையக்கூடிய சமயத்தில் தொடர்ந்து கொடுத்துட்டு வரணும். அதையும் தாண்டி வந்து நிறைய வந்து குறையுது, பால் வந்து அளவு குறையிறது அப்படின்னா சித்த மருத்துவத்தில் வந்து சதாவரி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சதாவரிங்கிறது சாதாரணமாக தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு சொல்லுவாங்க. உணவாக பயன்படக்கூடிய ஒரு மூலிகை அது. ஆஸ்பராகஸ் அப்படின்னு நம்மலாம் நிறைய ஹோட்டல்களில் வந்து ஆஸ்பராகஸ் சூப்பெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு வந்து மிகச்சிறந்த அளவில் ஒரு பால் பெருக்கி அப்படின்னு சொல்லி இன்றைய நவீன உணவியல் விஞ்ஞானங்கள் வந்து அதை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த சதாவரியை வந்து பொடி செய்து நல்லா பாலில் வேக வச்சுட்டு எப்படி புட்டை வைப்போமோ அது மாதிரி இந்த சதாவரி கிழங்கை சிறு சிறு துண்டாக்கி நல்லா புட்டை வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா பொடி செஞ்சு அதை ஒரு அரை ஸ்பூன் போல் பாலில் சாப்பிடலாம். அப்படி இல்லாமல் இதே சதாவரி கிழங்கில் வந்து சதாவரி லேகியங்கள்னு தயாரிப்பாங்க. குடும்பங்கள்லேயே இப்போ எப்படி வந்து ஒரு பெண் வந்து பிரசவித்த உடனே ஒரு பிரசவத்துக்குன்னு ஒரு பிரசவ லேகியம் தயாரிக்கிறாங்களோ அது மாதிரி தாய்ப்பால் பெருக்கிறதுக்குன்னு இந்த சதாவரி லேகியம் செய்வாங்க. அந்த லேகியத்தை வந்து தினசரி உணவில் ஒரு அரை ஸ்பூன் தொடர்ந்து கொடுத்து கொண்டே வந்தாங்கன்னா கூட இந்த தாய்ப்பால் வந்து சீராக கிடைப்பதற்கு பயனாக இருக்கும். அதனால் பால் நின்றுருச்சு இல்லை குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக எந்த காரணம் கொண்டும் பாலை நிறுத்தி விடக்கூடாது. தொடர்ந்து வந்து குழந்தையினுடைய தூண்டுதல் இருந்தாலே வந்து மீண்டும் மீண்டும் சுரப்பு அதிகரிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, பால் கொடுப்பதற்கும் வந்து நம்ம வந்து குழந்தை வந்து கொஞ்ச நேரம் குடிக்கும், அதுக்கப்புறம் குடிக்காமல் அதனுடைய கவனம் திரும்பிடும். அந்த தொடர்ந்து குடிக்க வைப்பதற்கு தூங்க ஆரம்பிச்சிடும் சில குழந்தை. அப்போ நல்லா கன்னத்தை தட்டி கொடுத்து தொடர்ந்து கொடுப்பதற்கு ஊக்குவிக்கணும். சில குழந்தை பால் குடித்ததுக்கப்புறம் நல்லா முதுகில் போட்டு முதுகை தட்டி கொடுத்து அது அதனுடைய ஏன்னா ஒவ்வொரு தடவை உறிஞ்சும் பொழுதும் காற்றையும் சேர்ந்து உறிஞ்சிருக்கும். அப்போ வயிறு வந்து ஒரு திண்ணமாகி அதனால் வந்து ஒரு வாந்தி வருவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். அதனால் வந்து நல்லா முதுகில் வச்சு முதுகை தட்டி கொடுக்கறதன் மூலமாக வாய்வு நல்லா வெளியேறி ஏப்பம் நல்லா விட்டு இந்த குழந்தையினுடைய தாய்ப்பால் வயிற்றுக்குள்ளே போவதற்கு குழந்தைக்கு அந்த தாய்ப்பால் வயிற்றுக்குள்ளே போவதற்கு உதவியாக இருக்கும். இதை தாண்டி சில குழந்தைகள் வந்து தாய்ப்பால் எடுத்த உடனே வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும், ரொம்ப வாந்தி எடுக்கிறதுக்குரிய தன்மை வந்துடும். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த பால் குடித்த உடனே கபக்குன்னு எல்லா பாலையும் வாந்தி எடுத்ததுன்னா தாய்க்குமே மிக கஷ்டமான ஒரு மனநிலை வந்துடும். அந்த மாதிரி எதிரெடுத்தல் இல்லாமல் இருக்கிறதுக்கு சின்ன ஒரு வீட்டில் செய்யக்கூடிய ஒரு கைப்பக்குவம் என்னென்னா, நம்ம கருவேப்பிலை தாளிக்கிறோம் இல்லையா, அந்த கருவேப்பிலைக்கு இலையை உருகிட்டு அந்த ஈர்க்கு எடுத்துருப்போம். அந்த கருவேப்பிலை ஈர்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஈர்க்கை கொஞ்சம் தாய்ப்பால்லையே லேசாக விட்டு லேசாக அரைச்சிட்டு அதை ஒரு சொட்டு அல்லது 2 சொட்டு போல் தாய்க்கு அந்த குழந்தைக்கு வந்து அந்த தாய்ப்பால் கொடுப்பதற்கு முன்னாடி 2 சொட்டு கொடுத்துட்டு அப்புறம் தாய்ப்பால் கொடுத்தோன்னா அந்த பால் எதிரெடுக்கக்கூடிய தன்மை வந்து குறைக்கும். இது வேப்ப ஈர்க்கில் செய்வாங்க, கருவேப்பிலை ஈர்க்கில் செய்வாங்க. இந்த 2 இதை ரொம்ப குறைந்த அளவுக்கு ஒரு 4 சொட்டு 5 சொட்டு அளவுக்கு கொடுத்தாலே போதுமானது.
இது தவிர வீடுகள்லையே நம்ம வந்து தாய்ப்பால் குடிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் வந்து உர மருந்துன்னு ஒரு பக்குவம் வந்து செய்கிற பழக்கம் இருந்தது. இன்றைக்கு நவீன யுகத்தில் வந்து நிறைய பேர் அந்த பக்குவத்தையே மறந்துட்டாங்க. அந்த உர மருந்துங்கிறது என்னென்னா, சாதாரணமாக எளிதாக கிடைக்கக்கூடிய உணவு மாதிரியான மூலிகைகள் எல்லாத்தையும் சேர்த்து, அதாவது கடுக்காய், மாசிக்காய், அதிமதுரம், வெள்ளைப்பூண்டு, பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி, அதுலேயே வந்து பெயர் சொல்லாதது வசம்புன்னு சொல்லுவாங்க, அந்த வசம்பும் சேர்த்து அதை நல்லா அதிமதுர சாறு விட்டு அரைப்பாங்க, அதிமதுர கஷாயம் விட்டு அரைப்பாங்க. அப்போ தான் அது இனிப்பாக இருக்கும். அந்த உர மருந்தை அரைச்சி காய வச்சு குச்சி குச்சியாக காய வச்சுருப்பாங்க. தாய்ப்பால் கொடுப்பதற்கு முன்னாடி அந்த உர மருந்தை ஒரு சின்ன உர கல்லுன்னு வீட்டிலேயே வச்சுருப்பாங்க. ஒரு சின்ன கல்லில், நல்ல சுத்தமான கல்லில் அந்த உர மருந்தை கொஞ்சம் தாய்ப்பாலை எடுத்து அதில் நல்லா இழைப்பு கொடுத்து, ஒரு 4 இழைப்பு 5 இழைப்பு இழைச்சதுக்கப்புறம் அதில் கிடைக்கக்கூடிய அந்த தாய்ப்பாலும் அந்த உரை மருந்தும் சேர்ந்த இழைப்பு நீர் ஒரு 1/2 ஸ்பூனோ 1 ஸ்பூனோ அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தாய்ப்பால் குடிக்கிற மாதிரி வச்சோன்னா நல்ல சீரணம் சரியாக இருக்கும். அந்த குழந்தைக்கு மாந்தம்னு சொல்லக்கூடிய வயிறு உப்புசமாக இருக்கிறது, சரியாக சாப்பிடாமல் இருக்கிறது, சில குழந்தைங்களுக்கு மாந்த கழிச்சல் ஏற்படும், வயிறு வந்து நொதுக்குன்னு கழிஞ்சு போகக்கூடிய தன்மை இருக்கும். அதெல்லாம் வராமல் தடுப்பதற்கு அந்த உரை மருந்தும் வந்து மிக பயனுள்ளதாக இருக்கும். அதனால் தாய்ப்பால் கொடுக்கறதுங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். குழந்தையினுடைய ஆரோக்கியத்தினுடைய அடிப்படை துவங்குறதே வந்து தாய்ப்பால் தான். அதில் வந்து எந்த காரணம் கொண்டும் தாய்ப்பால் நோய்வாய்ப்பட்டிருந்தால் கூட கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுக்கணும். அடுத்து 2வது வந்து அந்த குழந்தைக்கு வந்து சரியாக ஒவ்வொரு வேளையும் தேவைப்படக்கூடிய அளவுக்கு தாய்ப்பால் கொடுத்து கொண்டே வரணும். ஒருவேளை தாய்ப்பால் குறைந்ததுன்னா அதற்கேற்ற உணவுகள், அதற்கேற்ற மருத்துவர் அறிவுரை கொடுக்கக்கூடிய மருந்துகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளணும். தாய்ப்பால் நல்லா சுரப்பதற்கு தேவையான ஊட்ட மருந்துகள், சில நேரங்களில் இரும்புச்சத்து குறைவாக இருக்கலாம், புரதச்சத்து குறைவாக இருக்கலாம், அதை வந்து அந்த பிரசவித்த தாய்க்கு வந்து உணவிலையும் ஊட்ட உணவுகளாகவும் தொடர்ந்து கொடுத்து கொண்டே வரணும். அது எல்லாவற்றுக்கும் மேலே அந்த குழந்தை வந்து தாய்ப்பால் சாப்பிட்டதுக்கப்புறம் எதிரெடுத்து வாந்தி ஆகிடாமல் இருக்கிறதுக்கு இது போன்ற உரை மருந்து, சில பக்குவங்களை தொடர்ந்து கொடுத்துட்டு வரணும். இப்படியெல்லாம் செய்து வந்தால் மட்டும்தான் அந்த குழந்தையினுடைய ஒரு வளமான ஒரு நோய் எதிர்ப்பாற்றல் வந்து எப்பொழுதுமே இருக்கும். நிறைய பேர் நினைக்கிற மாதிரி அதை வந்து வெறும் நல்லா இம்யூனைசேஷன் பண்ணிட்டோம், நிறைய தடுப்பூசி எல்லாம் போட்டாச்சு, எந்த நோயும் வராது அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப தவறான ஒரு இது. தொடர்ந்து வந்து எவ்வளவு தடுப்பூசிகள் போட்டாலும், எத்தனை தடுப்பு மருந்துகள் கொடுத்தாலும் தாய்ப்பால் கொடுப்பதை எந்த காரணம் கொண்டும் தவிர்த்து விடக்கூடாது. ஒரு பிரசவித்த ஒரு தாய்க்கு வந்து அதற்காகவே நிறைய சிறப்பு பக்குவங்கள்லாம் அந்த காலத்தில் செய்வாங்க. முதல்ல வந்து ஒரு பிரசவ லேகியம்னு ஒன்று செய்வாங்க. இன்றைக்கு பல மகளிருக்கும் வந்து ஒரு கேள்வி என்னென்னா, எனக்கு வந்து ஒரு சிசேரியன் பர்த் ஆகிருக்கு, ஹாஸ்பிட்டலில் பர்த் ஆகிருக்கு, எனக்கு இந்த பிரசவ லேகியம் தேவையா, இது வந்து கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளணுமா, இல்லை எப்போ இருந்து எடுக்கலாம் அப்படின்லாம் கேட்பாங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணும் வந்து பிரசவித்த பெண்ணை வந்து கண்டிப்பாக இந்த சௌபாக்கிய சுண்டி அப்படின்னு சொல்லி வீட்டில் செய்யக்கூடிய அந்த லேகியத்தை சாப்பிடணும். அது வந்து ஒவ்வொருத்தரும் வீடுகள்லேயே வந்து அவர்கள் அனுபவத்திலேயே வந்து செய்வாங்க. இப்போ சித்த மருத்துவ ஆயுர்வேத மருத்துவர்கள்ட்டையும் இந்த மருந்துகளாக கூட கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொரு பிரசவித்த தாயும் வந்து இந்த லேகியத்தை வந்து முதல் 15 நாள் இல்லை 30 நாள் வந்து சாப்பிட்டு கொள்ளணும். அதற்கப்புறம் தாய்ப்பால் நல்லா சுரப்பதற்கு இந்த சதாவரி சேர்ந்த லேகியங்களை வந்து தொடர்ந்து சாப்பிடலாம். எதற்காக இதை கொடுக்குறாங்க அப்படின்னா, இதில் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு மூலிகைகளும் வந்து ஏதோ மருந்துகள் கிடையாது. அவை எல்லாமே ஒரு விதத்தில் ஒரு ஊட்ட உணவுகள். அந்த ஊட்ட உணவுகள் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், அந்த பிரசவித்த தாய்க்கு நோய் எதிர்ப்பாற்றல் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அவர்களுக்கு ஒருவேளை இரத்தப்போக்கு அதிகமாக இருந்திருக்கலாம், அதனால் இரத்த சோகை ஏற்பட இருக்கும், தசைகளில் வந்து ஒரு தளர்வு ஏற்பட்டு இடுப்புகளில் வலி இருந்து கொண்டு இருக்கும். இந்த வலியை நல்லா போக்கி தசைகளினுடைய தளர்வு இறுகி அதுக்கப்புறம் அவர்களுடைய நோய் எதிர்ப்பாற்றல் உயர்வதற்கும் இரத்த சோகை குறைவதற்கும் தான் அதில் சேர்த்துருக்கக்கூடிய கடுக்காய், திப்பிலி, சுக்கு, மிளகு, பெருஞ்சீரகம், லவங்கப்பட்டை, இப்படி பல்வேறு மூலிகைகள் அதில் வந்து அந்த ஸ்பைசஸ்ன்னு சொல்லக்கூடிய மணமூட்டிகள் எல்லாம் சேர்ந்து தான் அந்த மருந்தை அவங்க தயாரிக்கிறாங்க. அதனால் ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக அது நம்ம வீட்டில் ஒரு சுகப்பிரசவமான ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சிசேரியன் பர்த் ஆன குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த தாய் கண்டிப்பாக இது போன்ற வீட்டில் செய்யக்கூடிய கைப்பக்குவங்களை முதல் 15 நாட்களுக்கு எடுத்துக்கொள்ளணும். அப்படி எடுத்துக்கொள்ளும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சுகப்பிரசவத்தில் கூட இன்றைக்கு வந்து நவீன அறிவியல் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் குழந்தை பேருக்கு பின்னாடி கருப்பையை முழுமையாக சுத்தம் செய்யக்கூடிய பணியை வந்து செஞ்சுருவாங்க.
அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வீடுகளில் மகப்பேறுகள் நடந்தபோது தாய்சேய் இணைப்பு திசை எடுத்ததுக்கப்புறம் சில அழுக்குகள் வந்து கருப்பைக்குள்ளே இருக்கும். லோக்கியா அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது நல்ல ஒரு நாள் 2 நாள் வெளியேறும். அதை வெளியேறுவதற்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுவதற்கும் இந்த பிரசவ லேகியம் பயன்படும். ஆனால் இன்றைய அறிவியலில் பார்க்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனமூட்டிகளும் வந்து ஒரு அந்த பெல்விக் ஃப்ளோரையே ஸ்ட்ரென்தன் பண்ணுவதற்கு பயன்படுது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் அந்த தாய்க்கு வந்து நல்ல ஈசிவகற்றியாக இருந்து இடுப்பு வலி நல்லா போக்குவதற்கு, தசைகளை இறுக்குவதற்கு, இப்படி எல்லா காரணத்துக்கும் அந்த லேகியங்கள் வந்து பயன்படக்கூடியதாக இருக்கும். அதனால் ஒரு தாய்ப்பால் நல்ல தொடர்ந்து அந்த குழந்தை 1 வயது 1.25 வயது வரைக்கும் தேவைக்கேற்ற அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்னா தாய் வந்து மிகுந்த அக்கறையோடு உணவில் ஒவ்வொரு நாளும் வந்து இந்த மாதிரி கீரைகள், பழங்கள், இந்த தானியங்களை வந்து தினசரி எடுத்து கொண்டு வரணும். அப்படியெல்லாம் அக்கறையோடு மெனக்கடலோடு அவர்கள் செய்து வந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு ஒரு ஆரோக்கியமான தாய்ப்பாலை தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கணும். எந்த காரணம் கொண்டும் எந்த சூழலை சொல்லியோ எந்த ஒரு நான் வேலைக்கு போகிறேன் என்னால் ஒரு 3 மாதத்துக்கு மேலே கொடுக்க முடியாது, எனக்கு வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தாய்ப்பாலை மட்டும் தவிர்க்கக்கூடாது. இப்போ நிறைய கேள்வி கேட்குறாங்க. இப்போ ஃப்ரிட்ஜில் எல்லாம் எடுத்து வச்சு அந்த பாலை வந்து லேசாக இளஞ்சூடாகி அப்படி கொடுக்கலாம். அதில் தவறில்லை. நிறைய அறிவியல் பூர்வமாக இது மாதிரி அந்த செக்ஷன் பண்ணி அதை எடுத்து அதை கொடுப்பதற்கு வந்து இன்றைக்கு வந்து அது எந்த விதத்திலும் கெட்டு போகலைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தாய் மடியில் வைத்து கொடுப்பது போன்ற ஒரு உணர்வையும் சேர்த்து ஊட்டக்கூடிய தன்மை அது மாதிரி கிடைக்காது. ஸோ முடிந்த வரைக்கும் எவ்வளவு நாட்கள் விடுமுறை எடுத்துக்கொண்டு குழந்தைக்கு கொடுக்க முடியுமோ நேரடியாக கொடுங்க. தவிர்க்கவே முடியாத பட்சத்தில் அது மாதிரி எடுத்து வைத்து கொடுப்பதும் தவறில்லை. மொத்தத்தில் தாய்ப்பால் தவிர்க்கக்கூடாத ஒரு முக்கியமான அமுத உணவு. தொடர்ந்து பார்க்கலாம். நாளைக்கு வேறு ஒரு செய்தியோடு சந்திக்கிறேன். இதுக்காகத்தான் நான் இவ்வளோ நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எதுக்காக? அடுத்து தாயின் மடியில் செக்மெண்ட்ல ஆமா, அதுக்கு என்ன, அடுத்து கமலா செல்வராஜ் மேம் வருவாங்க. ஆமா, வந்து நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயம் சொல்லுவாங்க. ஆனா நீ ஓவர் ரியாக்ஷன் விடுறிய எதுக்கு? அது மட்டுமா, கியூட்டா சாரி கட்டிட்டு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அழகா பேசுவாங்க. அவங்க கியூட்டா பேசுவாங்கன்றத நானும் ஒத்துக்கிறேன். ஆனா அவங்க வாழ்க்கைக்கு தேவையான எவ்வளவு இன்ஃபர்மேட்டிவான விஷயத்த சொல்றாங்க. குறிப்பா தாய்மை பத்தி பேசுறாங்க. அதை விட்டுட்டு நீ இதை பத்தி பேசிட்டு இருக்கியே. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. போன வாரம் அவங்க என்ன பேசினாங்கிறத இப்போ கேட்டா கூட நான் கரெக்டா சொல்லுவேன். மேடம், அவங்க போன வாரம் என்ன பேசினாங்கன்றது முக்கியம் கிடையாது. இப்ப என்ன சொல்ல போறாங்கன்றதா முக்கியம். அதை பார்க்கலாமா? அடுத்து தாயின் மடியில். வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு வந்து நான் லாஸ்ட் டைம் குழந்தைய வளர்றதை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னால் எப்போதுமே ஒரு சின்ன அட்வைஸ். ஓகே, ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு திருமணம் ரொம்ப அவசியமா இல்லையான்னு என்ன கேட்காதீங்க, பட் அவசியம். அண்ட் அந்த காலத்தில் வந்து சொன்னாங்க, மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன், அதாவது சொர்க்கத்திலே கல்யாணம் நிச்சயப்படுத்தப்படுகிறதுன்னு. அது நிஜம்னு சொல்கிறீங்களா? அப்படி இருந்ததுன்னா ஒவ்வொரு கல்யாண மன வாழ்க்கையும் ரொம்ப சொர்க்கமாக தான் இருக்கணும். எந்த வயசுலேயும் சொர்க்கமாக இருக்கணும். அண்ட் வயது வருஷம் கூட தேன் மாதிரி எண்ணிக்கணும் இல்லையா? அப்படி இல்லையே. ஏன்னா பல பேருக்கு வாழ்க்கை சீக்கிரம் கசந்துடுறது. அந்த மோகம் 30 நாள், ஆசை 60 நாள் ஏதோ சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆயிடுது. ஏன் அந்த மாதிரி ஆயிடுது? ஐ திங்க் இந்த காலத்தில் வந்து சின்ன வயசில் பெண்கள் வெளியில் வேலைக்கு போகிறாங்க. ஆண்களோட பழகிற சான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ கண்டதும் காதலுங்கிற மாதிரி பார்த்த உடனே ஒரு இன்ஃபேக்சுவேஷன் வந்துடுது. அதனால் சில தவறுகள் ஏற்படுறது. அதெல்லாம் ஏற்படாமல் ஒரு பெண் குழந்தையை வளர்க்குற ஒரு தாய் தந்தையர்கள் ஜாக்கிரதையாக அந்த குழந்தைக்கு நல்ல அறிவு, குணங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து அவங்கள வளர்க்கணும். ஓகேயா? அதனால் தாய்மைங்கிறது வந்து ஒரு புனிதமான ஒரு என்ன சொல்கிறது, சுகமான சுமைன்னு சொல்லலாம். அண்டு அந்த குழந்தை உள்ள தோண்டின உடனே ஒரு பாண்ட், அதாவது ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் கணவன் மனைவிக்குள்ளே டெவலப் ஆகிடும். அண்டு அந்த இரத்த ஓட்டம் வழியாவோ மன உணர்வு வழியாவோ அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் ஒரு பாச இணைப்பு ஏற்படுறது.
அது குழந்தை பிறந்ததும் வளர்ந்ததும் பெரியவளானதும் அது எப்படி மாறுறதோ அது நம்மளோட தலையெழுத்து மரபியல் எல்லாத்தையும் சேர்ந்து இருக்கிறது. பட் இருக்கிற மட்டும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம சுவைச்சு நினைத்து அனுபவித்து உணர்ந்து பார்த்தா சந்தோஷமாக தான் இருக்கும் மனசுக்குள்ளே. they will say happiness is in here, நம்ம உள்ளே தான் இருக்குது, அதை நம்ம தான் நம்ம உணர்வுகளால் வெளியில் கொண்டு வரணும். இப்போ லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு சொன்னேன், நான் வந்து 5 to 9 வீக்ஸ் வாரத்தில் அந்த குழந்தை வந்து 2 சென்டிமீட்டர் நீளம்னு சொன்னேன். அண்டு மூளை வளர ஆரம்பிக்கிறது, அண்டு அந்த ஹார்ட்டோட சேம்பர்ஸ் டெவலப் ஆகுது, முதுகு தண்டு வந்து வளர ஆரம்பிக்கிறது, அண்ட் லிம் பட்ஸு வருது அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 3 months 12 வீக்ஸில் வந்து அந்த குழந்தையோட மூளை எலும்புலாம் கொஞ்சம் வளர ஆரம்பிக்கிறது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து இனம், அதாவது அந்த குழந்தை ஆணாக இருக்கக்கூடுமா அதாவது பெண்ணாக இருக்கக்கூடுமா என்று அந்த கொஞ்சம் அறிகுறி தெரியும். கிளியராக தெரியாது, பட் இருந்தாலும் அப்போ ஆரம்பிச்சுடுறது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து யூ கோ டு ஃப்ரம் 3rd month 5th month 20 வாரத்துக்கு நம்ம போனோன்னா அப்போ வந்து மூளை வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகிடுறது. அந்த குழந்தைக்கு வந்து அந்த வேர்வை, அதாவது தோலெல்லாம் இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆகிடும். ரொம்ப மெல்லிசான தோல்லேருந்து இன்னும் கொஞ்சம் கூட டெவலப் ஆகிடும். அதுலேருந்து வேர்வை ஆகக்கூடிய அந்த கிளான்ஸ் எல்லாம் டெவலப் ஆகுது. அதுக்கு மேலே சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு 20 வீக்ஸுக்கு நீங்கள் போனீங்கன்னா சொல்லுவாங்க அந்த பேபிக்கு வந்து அந்த சத்தம்லாம் கொஞ்சம் கேட்க ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே டெவலப் ஆகிருக்கும். உங்களுக்கு வந்து அந்த தோலில் வந்து அந்த கை காலில் வந்து அந்த ரேகையெல்லாம் கூட வர ஆரம்பிச்சிடும். அந்த குழந்தையோட அசைவு வந்து அந்த தாய் வந்து உணர ஆரம்பிப்பாங்க. அசைவுன்னா அந்த குதிச்சு ஓடுற மாதிரி. ஏன்னா யூஸ்வலி ப்ரெக்னென்சி ஆன உடனே சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு எந்த அறிகுறியுமே தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாது. இன்ஃபேக்ட் முதல் குழந்தைக்கு வயிறே தெரியக்கூடாதுன்னு சொல்லுவோம். 12 வீக்ஸ்க்கு அப்புறம், அதாவது 3வது மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த கருப்பையை இடுப்பு எலும்பை விட்டு கொஞ்சம் மேலே வருது. ஸோ அதனால் வயிறு தெரியக்கூடாது. அண்ட் இளம் பெண்கள், அதுவும் பிரைமி கிராவிடானா முதல் குழந்தைன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பெண்களுக்கு வந்து அப்டாமினல் மசில்ஸ் வந்து ரொம்ப டைட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ ஈவன் தோ அந்த மாதம் கூட கூட வயிறு வளர்ந்தால் கூட உங்களுக்கு வந்து அந்த ஆன்டீரியர் அப்டாமினல் வால்னு சொல்லுவோம், அந்த தசை நார் வந்து ஸ்ட்ராங்காக இருந்து கருப்பை முன்னால் விழாமல் அது அப்படி ஹோல்டு பண்ணும். ஸோ சொல்லுவாங்க அந்த லேடி வந்து ஸ்ட்ரெயிட்டாக நின்னா அந்த லார்டோசிஸ், ஒரு அசிங்கமான ஒரு ஸ்லப்பி ஒரு ஃபிகர் வந்து அந்த லேடிக்கு வர சான்ஸ் கிடையாது. ஸோ வயிறு தெரியலன்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது. கேட்பாங்க, டாக்டர் வயிறே தெரியல, இவள் ப்ரெக்னென்ட் தானான்னு சொல்லிட்டு. அண்ட் யூஸ்வலி அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அந்த குழந்தை அழற சத்தம் கேட்கச்சு, ஓ அந்த லேடி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலா, தெரியவே தெரியாது, அந்த மாதிரி தான் சொல்லணும். ஸோ இந்த குழந்தை வந்து அந்த 20 வீக்ஸ் வரைச்சு அது வந்து 25 சென்டிமீட்டர்ஸ் லென்த் இருக்கும். அண்ட் அதுக்கு வந்து அந்த சொன்னேன் அந்த க்ரீஸ் அதெல்லாம் இருக்கும். அண்ட் எல்லா பாகமும் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக டெவலப் ஆகிருக்கும். அண்ட் சத்தம் கேட்கும். அதனால தான் சொல்லுவாங்க சில பேர் வந்து இந்த ஓம் அப்படின்னு சொல்லி ஒலிக்கிற கேசட்ஸ் வந்து கேட்கணும், நல்லதாக பேசணும், நல்லதாக நினைக்கணும், உங்கள் கான்வர்சேஷன்ஸ் கூட நல்லதாக இருக்கணும். அண்டு அந்த நம்ம மனசு எப்படி போகிறதோ அதே மாதிரி ரத்த ஓட்டம் உணர்ச்சல் எல்லாமே அந்த குழந்தைக்கு போகும். ஸோ அந்த சமயத்தில் அந்த மூமெண்ட்ஸ் தெரிவித்து அதை ஃபீல் பண்ணி அனுபவிச்சுக்கணும். டைம்ஸ் ஹஸ்பண்டை கூட ஹெட்டை வந்து வயிற்று மேலே வச்சு ஹியர் பண்ண வைக்கலாம், மூமெண்ட்ஸ் ஃபீல் பண்ணலாம். அதுக்கும் மேலே உங்களுக்கு 20 வீக்ஸ்க்கு மேலே போனால் ஒரு 30 வீக்ஸில் குழந்தை கம்ப்ளீட்டாக ஃபுல்லி டெவலப்டு. அண்ட் மேலே வந்து இந்த டவ்வி ஹேருன்னு சொல்லுவோம், அது டெவலப் ஆகிடும். அந்த குழந்தைய சுற்றி இந்த பனிக்கூட நீர் இருக்கும், அதில் வந்து அந்த குழந்தையோட தோல் செல்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியில் வந்து வரும். அதனால் அந்த 20 வீக்ஸ்க்கு மேலே நாங்கள் அந்த பனிக்கூட நீர் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அந்த குழந்தைக்கு வியாதி இருக்கா, ஆணா பெண்ணா, இது வந்து வாழ்க்கைக்கு ஒவ்வாத குழந்தை, அதெல்லாம் கூட கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி 12 வீக்ஸில் வந்து குறைநிக்குலை பயாப்சின்னு ஒன்று எடுத்து, அதாவது அந்த பிளசண்ட் இடத்துலேருந்து ஒரு சின்ன சதையை எடுத்து அதில் வியாதி இருக்கா, அந்த குழந்தை நல்லா வளருமா, அதுக்கு டவுன் சிண்ட்ரோம் மூளை மங்கின வியாதி எதான் இருக்கான்னு கண்டுபிடிச்சி அண்ட் 3 monthsக்குள்ளே அபார்ஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அதனால் நியாயப்படி ஒரு டாக்டர் சொல்லிச்சு அந்தந்த டயத்தில் அந்தந்த வியாதியை கண்டுபிடிச்சி டெலிவரி ஆகும்போது இந்த வாழ்க்கைக்கு ஒவ்வாத குழந்தை, இதுக்கு மண்டை ஓடு இல்லை, இது வந்து ஆனன்கெஃபலஸ், அதாவது மூளை மட்டும் வெளியில் இருக்கும், மான்ஸ்டர் பேபிஸாக பிறக்காமல் இப்போ ஸ்கேன் மூலம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி தவிர்க்கலாம். அது நெக்ஸ்ட்டு வந்து
30 வீக்ஸ்க்கு அப்புறம் 40 வீக்ஸ் வரைச்சு கம்ப்ளீட்டாக பேபி ஃபுல்லி மெச்சியோர்டு. அந்த 40 வீக்ஸ்க்கு மேலே வளர்கிறதுக்கு அதுக்கு சான்ஸ் கிடையாது. அண்டு ஆக்சுவலி ரத்த ஓட்டம்லாம் கொஞ்சம் சுருங்க ஆரம்பிச்சிடும். நஞ்சில் வந்து கால்சிஃபிகேஷன் அது மாதிரிலாம் படிய ஆரம்பிக்கிச்சு, ரத்த ஓட்டம் குறையும். ஸோ எப்போதுமே இந்த காலத்தில் வந்து நாங்கள் 40 வீக்ஸ் வந்து மீறவே மாட்டோம். இன்ஃபேக்ட் 36 to 38 வீக்ஸ் டெலிவரி ஆனால் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும், தாயும் ஆரோக்கியமாக இருக்கலாம். அண்டு குறை பிரசவம்னு சொல்ல முடியாது, அதுதான் இப்போ நார்மல். இந்த கலிகாலத்தில் 40 வீக்ஸ் மாறி இப்போ 36 to 38 வீக்ஸ் வந்துருச்சு. ஏன்னா நாங்கள் வந்து யூஸ்வலி அந்த சிசரியன் அந்த மாதிரி சோதனை குழாய் குழந்தைங்களுக்கு நாங்கள் சிசரியன் ஃபிக்ஸ் பண்ணுற போது அதில் 4 சிசரியன் பண்ண 2 பேருக்கு பனிக்கூடம் அண்டு ஏர்லி மார்னிங் 2 o'clock அது மாதிரி உடஞ்சிடும். ஸோ அதனால் தெரியும் இப்போ வந்து 40 வீக்ஸ் போக வேண்டாம், 36 to 38 வீக்ஸ் டெர்மினேட் பண்ணுறது பெட்டர்னு சொல்லிட்டு. அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன சம்மரி, ப்ரெக்னென்சி ஆன உடனே அது ப்ரெக்னென்ஸான்னு உறுதிப்படுத்திக்கணும். அப்புறம் 45 டேஸ்க்குள்ளேயே இன்ஃபேக்ட் 38 டேஸில் கர்ப்பப்பைக்குள்ளே பதிஞ்சிருக்கான்னு பார்க்கணும். 40 to 45 டேஸில் வந்து இருதய துடிப்பு வந்துருச்சான்னு, குழந்தை உயிரோடு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமும் 2 தடவை வாரத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணி மிஸ்ட் அபார்ஷன் ஆகலையாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் குழந்தை வாழ்க்கைக்கு ஒவ்வாத குழந்தையா நல்ல குழந்தையான்னு 3 monthsக்குள்ளே நீங்கள் உறுதிப்படுத்திட்டிங்கன்னா அபார்ஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அண்டு ஏன் இது மாதிரி குறை பிரசவம் இது மாதிரி வாழ்க்கைக்கு ஒவ்வாத குழந்தை வந்ததுன்னு சொல்லி கவலைப்படக்கூடாது. பட் நெக்ஸ்ட்டு குழந்தை ப்ரெக்னென்சி ஆகிறதுக்குள்ளே என்ன காரணம்னு தெரிஞ்சது, அந்த காரணத்தை தவிர்க்கணும். நிறைய பேர் 2, 3, 4 அபார்ஷன் சொல்லி வருவாங்க. அது ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க? அவங்களுக்கே கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? எது முதல்ல இந்த மாதிரி ஆன உடனே உஷாராயிட மாட்டாங்களா அப்படின்னு நான் நினச்சிக்கிறது உண்டு. ஈவன் 2 abortions ஓகே, அதுக்கும் மேலே ஆச்சுன்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அந்தந்த சமயத்தில் கரெக்டாக அல்ட்ராசவுண்ட் செக் பண்ணினா உங்களோட ப்ரெக்னென்சி ஒரு நிஜமாகவே ஒரு இன்ப சுவையாக இருக்கும். அண்ட் ஒவ்வொரு ஸ்டேஜையும் ரசித்து என்ஜாய் பண்ணி ப்ரெக்னென்சி குழந்தை பெற்றுக்கலாம். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் டைம் மேற்கொண்டு சொல்கிறேன். see you next time. டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்டியா? சூப்பராக கேட்டேன். என்ன கேள்வி கேட்டாலும் டான்னு பதில் சொல்லுவேன். ஏண்டி அவங்க என்ன லெசனாக எடுத்தாங்க நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டு எக்ஸாம் வைக்கிறதுக்கு? ரொம்ப நேரமாக நம்ம 2 பேரும் இதை வச்சே காலம் தள்ளிட்டு இருக்கோம். கிளம்பலாமா? கண்டிப்பாக கிளம்பலாம். நாளைக்கும் புது காலையில் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். until then it's tada bye from Kripa and Kritika. Bye. Thank you.